இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் போதகர் கூடியிலே வந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரதுமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் என்னுடைய ஊழியம் என்னென்று? என்னுடைய ஊழியம் 21 ஊழியங்கள் இருக்குது. எத்தனை ஊழியம்? இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் பணிபுரிந்து 2 பிள்ளைகளை இழந்து ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி 2 பிள்ளைகளுக்கு பதிலாக 1 கோடி பிள்ளைகளை தர சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 1 கோடி பிள்ளைகளை உருவாக்குற வரைக்கும் எங்கள் ஜீவன் போகாது, அது வரைக்கும் நடத்தி கொண்டே போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதில் முதல் ஊழியம் வட மாநிலத்திலே 300 சபைகளை உருவாக்குதல். ஹல்லேலூயா. 2வது மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3வது ஊழியர்கள் சபை தலைவர்கள் சுவிசேஷக்கென கருத்தரங்கு. 4வது டிவி ஊழியம். 5வது பத்திரிகை ஊழியம். 6வது அக்னி அபிஷேக முகாம். 7வது உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 8வது நலிந்த குழந்தைகள் இல்லம். 9வது 24 மணி நேரம் ஜெப மையம். 10வது சத்தியவேத ஆராய்ச்சி கல்லூரி. 11வது சிறுவர் உருவாக்கும் ஊழியம். 12வது மருத்துவ முகாம். 13வது ஜெயில் ஊழியம். 14வது கைப்பிரதி ஊழியம். 16வது கிராம ஊழியம். 17வது மிஷனரி உருவாக்கும் ஊழியம். 17 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19வது சமூக நல பணி ஊழியம். 20வது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். 21 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத இருக்கிற என்னை கொண்டு வந்து இப்படி ஆண்டவர் ஊழியம் செய்தது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 கோடி சீசர்கள் உருவாக்குதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாக்குதல், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்குதல், 1 கோடி ஊழியர்களை உருவாக்குதல். ஹல்லேலூயா. தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:10 படி கர்த்தர் எங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் 2 பிள்ளைகளை இழந்து மனைவி மென்டலாகி பைத்தியக்கார ஒரு ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் மறித்து விடுவார்னு சொன்னாங்க. ஆனால் என் தேவனை கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கி உலகம் எங்கும் போய் வச்சிருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்தலாம். ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு தான் ஒவ்வொரு காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நான் 2 பிள்ளைகள் எங்களை விட்டு அவர்கள் மறிக்கும் போது ஏன் நடந்தது ஒரு கேள்வி எழும்பிச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் ஏன் நடக்குது? நான் உலகத்துக்காக எங்களுடைய நாட்டுக்காகத்தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இராணுவத்தில், இப்படி ஒரு காரியம் ஏன் நடந்துன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு தரிசனத்தை காட்டி ஒரு ஆலயத்தை காட்டி அந்த ஆலயத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அங்கே அந்த ஆலயம் வெறுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு பின்பக்கமாக நான் முழங்கால் பட்டிருக்கும் போது என்னுடைய வலது பக்கத்திலேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து பின்னாடி கை வச்சு தன்னுடைய கரத்தை காட்டிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. முதல் உலகத்திலேயே கடவுள் யாருன்னு கேட்கும் போது சபையில் 35 வருஷம் விசுவாசம் இருந்து கூட இயேசு தான் கடவுள்னு தெரியாது இருந்தேன். ஹல்லேலூயா. இப்படி மிலிட்டரியில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், பின்னாடி தன் கரத்தை காட்டினார். உடனே என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்தேன். அப்போது எனக்கு சொன்னாங்க, நிறைய ஆஃபீஸர் சொன்னாங்க, நிச்சயமாகவே நீங்கள் உனக்கு ஒரு சுபேதர் மேஜர் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 91லேயே ஆஃபீஸர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். ஹல்லேலூயா. அதனால் 91 முடிக்கும் போது 97 இது நடந்தது. 98, 99க்குள்ளேயே நான் சுபேதர் மேஜர் ஆகியிருந்தால் இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 80,000 ரூபாய் பென்ஷன் வந்திருக்கும். ஹல்லேலூயா.
ஒரு 6 பாட்டிலுக்கு அடிச்சிருக்கோம். அல்லையா? இதெல்லாம் ஒன்றுமே குப்பை. அல்லையா? குப்பையை தூக்கி போட்டு ஆண்டவனா சொன்னார், அடைச்சார். ஆண்டவர் தேடி வந்தேன். ஆண்டவர் முதல் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரே இடம் திருப்பத்தூர் தான். திருப்பத்தூரில் தான் நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டோம். அல்லையா? திருப்பத்தூரில் தான் முதல் நான் 24 hours ப்ரேயர் வச்சோம். யோசித்து பாருங்கள், திருப்பத்தூர் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா அரக்கோணத்துலேயே நான் இருந்தனால திருப்பத்தோட கனெக்ட் இருக்குது. அல்லையா? இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. பாருங்களா, போகாத மாநிலம் கிடையாது, போகாத மாவட்டம் கிடையாது. 2011 வரைக்கும் நாங்கள் எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார் எங்களுக்கு. இதெல்லாம் எழுதி ஜெபம் பண்ண சொன்னார். ஆண்டவர் இது எப்படி நடக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் இந்த ஊழியம் எப்படி நடக்குன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் என்னென்ன ஜெபம் இருக்குதோ அத்தனை ஜெபம் செய்யினார் ஃபஸ்ட்டு. அல்லையா? முதல் ஜெபம் நாங்கள் போட்டது வந்து 3 இரவு 3 பகல் 72 hours ப்ரேயரு. ஒரு 2.25 லட்சம் செலவு பண்ணி சென்னையிலே பட்டாமரம் பகுதியில் ஒரு மண்டபத்தை எடுத்து அந்த மண்டபத்தில் 2.25 லட்சம் செலவு பண்ணி ஒரு 40 ஊழியர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 3 பகல் 3 இரவு முதல் ஊழியம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், யோபின் ஜெபம் பண்ணி 7 இரவு 7 பகல் ஜெபம் பண்ண சொன்னார். அந்த ஜெபத்தை நாங்கள் விஜி செல்வராஜாவுடைய அந்த ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சத்துக்கு இடத்தை வாங்கி நாங்கள் அதை 6 நாள் நடத்தினோம். 7வது நாள் சண்டே இருக்கிறனால நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 6 நாள் நடத்தணும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் செலவு பண்ணி நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்போஸ்தலருடைய ஜெபம் 10 இரவு 10 பகல் அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அதே ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க சொன்னார். 2 முறை ஆண்டவர் தரிசன தோட்டத்தில் இருக்குது. மெட்ராஸில் ஒரு தரிசன தோட்டம், திருவள்ளூர் பகுதியில் அங்கே ஒரு தரிசன தோட்டம். ஆண்டவர் சொன்ன, இந்த தரிசன தோட்டத்துக்கு போ, நாங்கள் பேசுகிறேன். அங்கே சொன்னராஜாவுடைய அண்ணன் இருக்கிறார், நான் பேசுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே போய் கேட்டோம். அவர் சொன்ன, ஒரு 30,000 கொடுங்க எனக்குன்னு கேட்டார். ஒரு 30,000 கொடுத்துட்டு நாங்கள் 10 இரவு 10 பகல் கண் விடுத்து உபவாசம் இருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. எதுக்குன்னா இந்த 1 கோடி சீசர்கள் உருவாக்கணும். ஏன்னா ஜெபத்தினுடைய அளவுகோல் தான் இது உருவாக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எவ்வளோ தான் அவ்வளோதான் நம்முடைய ஆத்துமாக்கள். அதுக்கு மேலே நம்ம கேட்க முடியாது ஆண்டவர்கிட்ட. ஜெபத்தினுடைய அளவுக்கு பெருக பெருக ஊழியம் வளரும், ஆத்மா வளரும். உன்னுடைய பாக்கெட்டில் நிரப்புவார் ஆண்டவர், உன் தேவைகள்லாம் சந்திப்பார். ஜெபம் குறைய பாக்கெட்டை என்ன பண்ணு தானே தொண்டி விழுந்து ஒன்றில்லாத போயிடுறாங்க. அதனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி அடுத்த ஜெபம் தானியேல் ஜெபம் 21 நாள் 21 இரவு ஒரு பகல்னு சொன்னார் ஆண்டவர். அதே பிறகு 21 இரவு 21 பகலை கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், மோசே ஜெபம் 40 பகல் 40 இரவு. அந்த 40 பகல் 40 இரவு நம்முடைய தமிழ்நாட்டில் 39 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கணக்கு போட்டோம். ஆனால் திருப்பத்தூரில் மட்டும் 72 மணி நேரம் போட்டோம். எத்தனை மணி நேரம்? ஏலகிரி மலையில் சிபிஎம்முடைய ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு தம்பி. இது அந்த ஹோட்டலில் எங்களுக்கு 3 இரவு 3 பகல் அவங்களே இலவசமாக இடம் கொடுத்தாங்க. அப்போ தான் இங்கே வந்து 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு சபையில் நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு இங்கே ஏலகிரி மலையில் போயிட்டு முடித்தோம். அல்லேலூயா. கரெக்டாக 41ஆம் நாள் முடிக்கும்போது மேலேருந்து எங்களுடைய வாகனம், அதாவது எங்களுடைய வாகனம் கீழே இறங்கி வரும்போது அந்த டிரைவருக்கு எப்படி இறக்குன்னு தெரியாமல் அடிக்கடி பிரேக் போட்டதுனால பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதில் எண்ணெய் கசிந்து எரிந்து நடு ரோட்டில் நின்றுச்சு. மேலேயே நின்றுச்சு வண்டி. சரி, நாங்கள் அப்படியே நிற்க வைங்க, சைடில் இருங்க, நிற்கட்டும் வண்டி, யாரும் ஒன்றும் பண்ணாதீங்கண்ணா. நாங்களாம் இறங்கிட்டோம். கொஞ்சம் பேர் அதில் உட்காந்துருந்தாங்க. பாரு, 41ஆவது நாள் நடந்தது. அந்த தம்பி என்ன பண்ண பக்கத்தில் இருக்கிற சொன்னால், கொஞ்சம் நீங்கள் சைடில் நிறுத்த வச்சா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சைடில் நிற்க வைக்கிறது அவர் டிரைவர் ஏறி ஆன் பண்ணார். அது பிறகு பிரேக் பிடிக்கவே இல்லை. கீழே வரைக்கும் வண்டி பிரேக் இல்லாத ஒடியாருது. யோசித்து பாருங்கள், அன்றைக்கி நிறைய ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும். ஆனால் அந்த 40 பகல் 40 ஜெபம் தப்பி வைத்தது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்தார். அதனால தான் உங்களுக்கு இது ஏன் படிக்க வைக்கணும், இப்போ வந்து எனக்கு 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். இதுவரையும் 10,000க்கு மேலே தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் முழங்கால் படிட்டு என்ன கேட்பேன், ஆண்டவர் ஒரு மாவட்டத்தில் 1000 பேர் கொடுங்க ஆண்டவரே, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கொடுங்க. ஒரு மாவட்டத்துக்கு 50 லட்சம். அப்போ 40 மாவட்டத்துக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 20 கோடி. அல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பிசாசு கொடுக்கும்போது நம்ம கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். புரியுங்களா? உயிரத்தை குறித்து எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம ஏன் கவலைப்படுறோன்னா, நம்ம ஆண்டவர் முழுமையாக அறியலை. அரைக்குறையாக அறிஞ்சனால தான் கவலைப்பட்டுனே இருக்கிறோம். முழுமையாக அறிஞ்சு பாருங்கள், உனக்கு எந்த இடத்துலையும் பயம் வராது. அவருடைய ஊழியத்தினுடைய எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். புரியுங்களா? நம்ம ஏதோ தனிமையாக ஊழியம் செய்யறதுனால கர்த்தர் நம்மளோட சேனையாக இருக்கிறது. அந்த சேனை இறங்கி எப்போதும் நம்மளோட என்ன பண்ணுது? ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம கூட. அல்லேலூயா.
நம்ம தனிமையாக போகிறோம் நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு பகல் 10 இரவு ஜெபம் பண்ணும் போது எங்களுடைய ஆராதனை குழு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய காரில் பொருளை வச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில் போகும்போது அந்த பொருளை எடுத்து அவங்க குளிச்சுட்டு எல்லாம் மாற்றணும், ட்ரெஸ் மாற்றணும். 7வது நாள் நடக்குது. அப்போது குழந்தை என்ன பண்ணிச்சு, எங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு டோர் தாழ்ச்சி உள்ளே கீ இருக்குது, கார் கீ வந்து உள்ளே இருக்குது. குழந்தை டோரை சாத்தின பிறகு 4 சைடு லாக் ஆகிடுச்சு. இப்போது அவங்க உடனே சென்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து. இந்த மாதிரி எங்களுக்கு சாவி உள்ளே இருக்குது, எல்லா பொருளும் உள்ளே இருக்குது, எப்படி எடுக்க முயற்சி பண்ண முடியல, யாராவது வரணும், 1 மணிக்கு ஆகினாங்க. சார் நல்லா ஆராதனை கூட வரலையே அப்படின்னு சொல்லி பின்னாடி பக்கம் போய் பார்த்தா அந்த காரை சுற்றி ஒரு 10 பேர் நின்றுக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், உடனே கரங்களை உயர்த்துங்க, நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். கார் டோர் அவரால் திறக்க முடியுமா? முடியாதா? முடியும். முடியாது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்ன பண்ண, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணோம். இயேசுவை நாமத்தினாலே கார் டோர் திறப்பதாக கட்டளையிட்டோம் பாருங்க. இப்போ திறந்த பாருங்க, 4 டோர் திறக்குது. அப்போ தேவன் நம்மோட இருக்கிறார். 7 நாள் இருந்தவர் 8வது நாள் போயிட்டாரா? இருக்கிறார். அந்த ஆராதனை குழுக்கள் கூட ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. கார் டோரே திறக்குதுன்னா அப்போ கம்ப்யூட்டர் திறக்க மாட்டாரா? ஒரு நாள் எதுவுமே வேலை செய்யாது. கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படும். ஒரு எழுப்புதல் நாள் உருவாகுது. நீங்கள் யோசித்து பாருங்கள், 2029 நம் கிறிஸ்துவுக்கு என்ற ஆண்டவர் ஒரு பெரிய வளர்ச்சியின் ஊழியமாக மாறும். இது எழுதி வச்சுங்க. 2029 கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. இதுவரைக்கும் இல்லாத ஊழியங்க. நீங்கள் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா உங்களை தேடி ஓடிடுவாங்க. அன்றைக்கி தான் இந்த உலகத்தில், இந்த பட்டணத்தில், நாம் இருக்கிற இடத்துல ஊழியக்கார் யார் என்று அன்றைக்கி தான் தெரியும். இது வரைக்கும் தெரியல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியக்காருக்கு உதவி செய்யறதுக்கு 10 பேர் பின்னாடி சுற்றுவான். சுத்த மாட்டாங்களா? கர்த்தர் அந்த அளவுக்கு ஊழியத்தை கனப்படுத்துவார். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவாக தேவன் கனப்படுத்துவார். அந்த கனத்தை படுக்கிற நாட்கள் வருகிறது. ரொம்ப நாட்கள் கிடையாது. 4000 வருஷம் முடிந்த போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தானாக பூமிக்கு வந்தார். 4000 வருஷம் முடியும் போது, 2000 வருஷம் முடியும் போது இயேசு என்ன பண்ணுவார்? ரகசிய வரைக்கும் மனவாட்டி கொண்டு பார்த்து வருவார். வரமாட்டாருங்களா? இன்றைக்கி 2033 வரும்போது 2000 வருஷம் முடிவு போகிறது. அது பிறகு ஆண்டவருடைய கிருபை இருந்தால், நம்ம மேலே கிருபை இருந்தால், நம்ம ஜெபம் பண்ணோம்னா நாட்களை தள்ளி போடுவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுத்த 6000 வருஷம். மனுஷனை 6வது நாளே மனுஷன் படித்தார் ஆண்டவர். 6வது நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? 6000 வருஷம். 6 நாள் 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 7வது 1000 வருஷம் நம்ம இந்த உலகத்தில் வந்து ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் பூமிக்கு வரணுமே. இதே பூமியில் வந்து 1000 வருஷம் அரசாட்சி ஆடணும். 1000 வருஷம் நமக்கு தீர்க்காயசை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அன்றைக்கி சிங்கம் புலியெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். போலீஸ்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. எல்லா வீடு திறந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நமக்கு 1000 வருட சாட்சி நமக்கு இருக்கிறது. நமக்கு இந்த இதில் உபத்திரம் உண்டு, இங்கே பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. இதெல்லாம் மேற்கொள்ளணும். மரணம் வந்தாலும் ஓடி ஆண்டிருக்கோம், ஊழியம் செய்யணும். ஆனால் 1000 வருட சாட்சியில் பக்கா பூமிக்கு வந்துடுவோம். அல்லேலூயா. அந்த 1000 வருஷத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்ட இந்த 20, 30 வருஷம், 40 வருஷத்தை ஆண்டவருக்காக முழுமையாக ஊழியம் செய்வோம், முழுமையாக இறங்கி செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த நாள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உள்ளே போகலாம். புரோஜனமானவைகளின் மறைத்து வைக்காமல். எந்த ஊழியக்காரரும் இந்த வேதத்தில் இருக்கிறத புரோஜனமானவைகளை பிள்ளைகளுக்கு போதித்தணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதற்கு குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்குக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா. புரோஜனமானவைகளை ஒன்றும் ஊழியக்காரன் பண்ணக்கூடாது, மறைத்து வைக்கக்கூடாது. அதே அப்போஸ்தலர் 20:26 சொல்கிறது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. தேவனுடைய ஆலோசனையை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன்? சபைக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? 27, எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். பாருங்க, எல்லாருடைய ரத்த பழிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிற விசுவாசனுடைய ரத்தப்பழி யார் மேலே வரக்கூடாது? மெய்ப்பர் மேலே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எப்போ நம்ம வசனத்தை மறைக்கிறோமோ அன்னைக்கு அவங்களுடைய ரத்தப்பழி அந்த மேய்ப்பர் மேலே வருமா. அதனால தான் நம்ம எல்லா ஆலோசனையும் யார் கொடுத்தோன்னோம்? மந்தைகளுக்கு கவனமாய் கொடுத்தோன்னோம். அல்லேலூயா. ஏன்னா இது ஆலோசனை புத்தகம். அல்லேலூயா. புரோஜனமுள்ள புத்தகம். அல்லேலூயா. இந்த புத்தகத்தில் கொடுத்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் யார் கொடுக்க சொல்கிறாரு? மந்தைகளுக்கு சரியாக நம்ம கொடுத்து அவர்களுக்கு சொல்லி தந்தோம்னா அவனுடைய ரத்தப்படி நம்மளை வராது.
நம்மவும் ஆசீர்வாதமாக இருப்போம், அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதை குறித்து இங்கே பார்க்குறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், இப்போது என்ன காலம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியணும். இப்போது என்ன காலம் இது? ஊழியர்கள் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த காலம் ரொம்ப கொடூரமான காலம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை 7 விதமான காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அந்த 7 அடையாளங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம் இது. என்ன நேரம்? வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்திடணும். புரியுங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம் அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? பரிசுத்தமாக இருப்பதற்கு யார்கிட்ட கேட்பார்? ஆண்டவர் மேய்ப்பர்கிட்ட தான் கேட்பார். ஒவ்வொரு மந்தைகளுடைய ஆடுகள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாவதுக்காக நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஏன்னா வருகைக்கு 3 பரிசுத்தமாக இருந்தால் தான் போக முடியும். அவங்களுக்கு ஆவினா என்னன்னு தெரியணும், ஆத்மானா என்னன்னு தெரியணும், சரீரனா தெரியணும். எப்படி ஆவி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆத்மா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, சரீரம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆவியில் எப்படி பாவம் வரத்துக்கு என்ன வழி, அந்த பாவத்தை அடைப்பதற்கு என்ன வழி என்று நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. 3வது அங்கே சொல்கிறார், ஊழியர் கடைசி காலத்தில் வைராக்கியமும் வாஞ்சியும் தைரியமாகவும் இருந்தால் ஊழியம் வல்லமையாக நிறைவேறும். அல்லேலூயா. 3 சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கணும் ஊழியருக்குள்ள. 1 வைராக்கியம் இருக்கணும். எப்போ நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதுக்குள்ளே ஒரு வைராக்கியம் தான். 2வது வாஞ்சி இருக்க வேண்டும். 3வது தைரியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதனால் நமக்குள்ள வைராக்கியம் இல்லை அப்படின்னா ஊழியம் நிறைவேறாது. எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ இந்தியா ஃபுல்லாக போயிட்டாங்க, ஊழியம் செய்யிட்டு வரோம். 12 மணி நேரம் ஃப்ரை நடத்துகிறோம். அடுத்தது வருகிற 23ஆம் தேதி மியான்மருக்கு போகிறோம். 3 வாரம் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறோம் மியான்மரில். யோசித்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது? கடைசி காலம் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? தடை இருக்கும். எங்கே தேவனுடைய ஊழியக்காரர் நிற்கிறாங்களோ அந்த தடையை ஆண்டவர் உடைச்சிடறாரு. அல்லேலூயா. அது நீக்கி போடுவார் அந்த தடைகளை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே சமாதானம் உண்டாகும். புரியுங்களா? நிறைய ப்ராப்ளம் வரும், ஆனால் அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 4வது சொல்கிறார் ஆண்டவர், ஊழியத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, சோதனை உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதே. அல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பவுமே. இது 4 தான் முக்கியம். அடுத்தது நாம் பார்க்கும்போது ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டு தெளிவாக இங்கே சொல்கிறார். புரோஜனமானங்கள் எப்படி கொடுக்குறன்ட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:17 பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது. யாருக்கு சொல்கிறாரு? மேய்ப்பருக்கு சொல்கிறாரு. இஸ்ரவேலின் பரிசுத்தமாக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தர் நானே. அப்போது ஆண்டவர் மேய்ப்பருக்கு என்ன சொல்கிறாரு? புரோஜனமாக இருக்கிறது அவரே போதிக்கிறார். நம்மளும் விசுவாசிகள் என்ன போதிக்கணும்? புரோஜனமாக இருக்கிறது போதிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20 வாசித்தோம். 3வது எரேமியா 42:4. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தைப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஒன்றையும் மறைக்காமல் அறிவிக்கணும். ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுறாரு? ஒன்றையும் மறைக்கலை. நம்முடைய தேவன் என்ன பண்ணல? ஒன்று கூட ஊழியக்காரருக்கு மறைக்காமே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதே போல் ஊழியக்காரரும் விசுவாசிகளுக்கு மந்தைகளை என்ன பண்ணியிருக்கணும்? எதையும் நம்ம மறைக்கவே கூடாது. அல்லேலூயா. யோபு 22:21 வாசிக்கும் போது, நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரு, அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீர் அவரோட பழகி. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பழகணும். அதில் என்னென்ன எதில் பழக போகிறோன்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட ஒரு 20 காரியங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இருந்தாலும் நமக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கனால அந்த நேரம் கொடுத்தப்பட்ட நேரத்திலே இதை முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ என்னென்ன இது 19 காரியத்தை நான் சொல்லுகிறேன். எதில் கர்த்தர் நமக்கு பழகணும். முதலாவது அங்கே வாசிக்கலாம், பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் நம்ம பழகி அதில் ஜனங்களுக்கு பழக வைக்கணும். அல்லேலூயா. அப்போ ஜனங்களுக்கு சொல்லணும் பரிசுத்தம் என்ன, பரிசுத்தம் இல்லான்னு ஒரு வித்தியாசத்தை காட்டணும். இன்றைக்கி பரிசுத்தனா என்னன்னு பரிசுத்தம் இல்லைன்னு யாருக்குமே தெரியல. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாததே பரிசுத்தன்றாங்க, பரிசுத்தத்தை பரிசுத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம எது சொன்னாலும் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதனால் நம்பர் 2 அடுத்து சொல்கிறாரு, நடு ராத்திரியிலே ஜெபித்த போது என்ன நடந்தது குறித்து பழகணும். நடு ராத்திரியில் ஜெபிக்கக்கூடிய அந்த காரியங்கள் குறித்து பழகணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு அது குறித்து பின்னாடி வருகிறது. 3வது, நடு ராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
அப்போ ஒரு ஊழியக்காரர் எது வரைக்கும் பிரசங்கம் பண்ணோம்? சண்டே மட்டும் பிரசங்கம் பண்ணோமா? எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கத்தில் தான் நம்ம நம்பர் 1 இருக்கணும். அல்லேலூயா. நடு ராத்திரி வரை வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணது போல நாமும் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. 4வது, ஜெபங்களில் போராட வேண்டும். அதில் பழக வேண்டும். நல்ல போராட்டம் நமக்கு உண்டு. நல்ல போராட்டம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த போராட்டத்தை போராடும் போது தான் மேற்கொள்ள முடியும். புரியுங்களா? போராட்டம் வருதுன்னு பின்வாங்கணும்னா நம்ம ஊழியத்தில் தோத்துட்டோம். ஆனால் அந்த போராடி பிசாசோட என்ன பண்ணோம்? போராடி ஜெயித்தோம்னா நிச்சயமாக என்ன பண்ணோம்? பிசாசு ஓடி விடுவான். 5வது, விண்ணப்பத்தில் பண்ணும்போது மந்தைகள் பெருகிறது. விண்ணப்பம் பண்ண மந்தைகள் பெருகிக்கொண்டே இருக்கும் சபையில். அல்லேலூயா. 6வது, ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் நிலைத்திருந்து பழகணும். அல்லேலூயா. இது யார் பழகணும்? மேய்ப்பரும் மந்தைகளை பழகணும். புரியுங்களா? ஒன்லி மேய்ப்பரே ஊழியம் செய்யணும் ஆண்டு சொல்லலை. நீ மந்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற, நம்ம தான் என்ன பண்ணணும்? மந்தையை பயன்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. உலகம் பயன்படுத்துது. நம்ம மந்தைகள் இருக்கிற சாராம்சம் எடுத்துன்னு போயிடுறாங்க. 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க, அப்புறம் ஓட்டி தராங்க, அப்புறம் நம்முடைய மூட்டில் இருக்கிற எல்லா சாராம்சம் என்ன பண்ணிடுறான்? இழுத்துட்டு அப்புறம் முழங்கால் போட முடியாது நிற்கிறாங்க விசுவாசிங்க. அதுக்கு என்ன காரணம்? அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். மேலே கொடுக்குறான், சம்பளம் கொடுக்குறவா. ஆனால் நம்ம அவனுக்கு முதல் வேலை கொடுத்து நம்ம சொல்லணும். ஏன்னா கர்த்தரை வந்து அவங்க சும்மா வரல, ஆலயத்துக்கு விலைக்கரையை கொடுத்து ஆண்டு வாங்கிட்டாரு மந்தைகளை. அல்லேலூயா. விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து சிந்தி என்ன பண்ணார்? மந்தைகளை விலை கொடுத்து வாங்கினதுனால இப்போ யாருக்கு சொந்தம்? மந்தை கிறிஸ்துக்கு சொந்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீ போய் வேலை செய், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். அப்படி இல்லை, அவங்கள வச்சு என்ன பண்ணணும்? வேலை வாங்கணும். ஏன்னா வருகை அத்தாட்டி யாருக்கிட்ட கொடுத்துக்கிறாரு? மேய்ப்பனுக்கிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர். உத்தரவாதம் யாருக்கிட்ட இருக்குது? மேய்ப்பனுக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நம்ம கடிந்து கொண்டு பேசினா தான் அது நிற்க முடியும் அவங்களால. அல்லேலூயா. அங்கே சொல்கிற பாருங்க, அடுத்தது ஆண்டு சொல்கிறாரு 9வது, பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் மௌனம் மாறாத ஜாமக்காரர்களே நாம் உருவாக்கி பழக வைக்கணும். புரியுங்களா? பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் மௌனம் மாறாத யாருக்கு ஏற்படும்? ஜாமக்காரர்கள் எழுப்பி சபையில் உட்கார வைக்கணும். அல்லேலூயா. அவங்க சபையை எப்படி ஜெபம் பண்ணால் நீ கற்றுக் கொடுக்கணும். 10வது, நல்ல போர் சேவர்களை தீங்கு அனுபவிக்கிறதை ஏற்படுத்தணும். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல போர் சேவகன் அவன் என்ன செய்வான்னா தீங்கு அனுபவிப்பான். அல்லேலூயா. எவ்வளோ தீங்கு வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. நம்ம அதுமாதிரி உருவாக்காதனால தான் விசுவாசம் ஒன்று விட என்ன பண்ணுறதில்ல. அந்த மாதிரில போயிருந்தோம். அந்த ஃபாஸ்ட் வந்து புடிச்சிட்டாங்க. சர்ச்சில் ஒரு விசுவாசிகளே காணும், எல்லாம் விட்டு ஓட்டாங்க. அப்புறம் அவன் சர்ச்சை பற்ற வச்சிட்டான். அப்போ விசுவாசிகள் எல்லாம் கூடி இருந்திருந்தா அவன் பற்ற வச்சுருப்பானா? அதை கொளுத்திருக்க மாட்டான். இல்லை, அந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் நாங்கள். புரியுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அங்கே கூட அந்த வேலையை செய்கிறாங்க. யோசித்து பாருங்க. பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்கிறான், சுற்றி திணினே இருக்கிறான். அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சரீரம் ஒன்று இருக்கிறனால தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆவியில் இருந்தோம்னா அவனை துரத்துவோம். ஆனால் ஆவினால் நிரப்பப்பட்டவனா துரத்தி விட்டுருவோம். அல்லேலூயா. ஆவிலை நிரப்பப்படாதனால தான் துரத்த முடியல. அடுத்தது வாசிக்கிறோம் 11, சீசன் தேறினவனாவ குருவை போல் இருப்பான். அப்போ சீசன் என்ன பண்ணிடணும்? ஒரு குருவுக்கா உருவாக்கி வைக்கணும். குருவை போல உருவாக்கணும் ஏன் சொல்லிட்டு போய்க்கிறார். அதை நம்ம மறைச்சிடக்கூடாது சபைக்கு. அதை மறைச்சோம்னா அவனுடைய ரத்தப்படி யார் மேலே வரும்? பக்கத்து ஊழியக்காரர்கிட்ட வராது, அவன் தான் ஊழியக்காரர் தான் வரும். ஆனால் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. 12வது, துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருக்கணும் சபை. துதிக்கும்படி எங்கே எப்போ எழுந்தணும்? நம்ம எல்லாம் பகல் லீவ் போட்டால் தான் எழுந்து துதிக்கிறோம். லீவ் இல்லைன்னா நம்மளால் துதிக்கவே முடியல இன்றைக்கி. அல்லேலூயா. என்னங்க ஐயா அப்படி தானே இருக்கிறேன். லீவ் வந்தால் உடனே துதிக்கிறோம். 365 நாள் பாதி ராத்திரியில் எழுந்து என்ன பண்ணோம்? நம்ம துதிக்கணும். ஆண்டவர் துதிக்கிற நேரம் பாருங்கள், எப்போ துதிக்கிறது? பாதி ராத்திரியில் எழுந்துன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்து பழகணும். இடுக்கமான வாசலம் என்ன? விசாலமான வாசல் எவ்வளோ நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இடுக்கமான வாசல், கிறிஸ்துவுடைய ஜீவியமே இடுக்கம்தான், நெருக்கம்தான். அதில் போவதுக்கு சிலர் தான். அப்படி நம்ம எல்லாரையும் உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் நமக்கு அபிஷேகம் எது கொடுக்குறாரு? இடுக்கமான வாசல் உள்ள நுழைவதற்காக. அந்த இடுக்கமான வாசல் நம்ம நுழைவதற்கு கர்த்தர் நம்மளே அதுக்கு பழக வைப்பார். அடுத்ததாக 15வது, சபை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதார்கள். நீங்கள் பேசும்போது சபை என்ன பண்ணணும்? அழணும். அந்த அளவுக்கு நீங்கள் பேசணும். உள்ளே உடைந்து சபைக்கு பேசினா தான் சபையில் இருக்கிற மந்தைகள் என்ன பண்ணோம்? என்னடா எங்கள் ஊழியக்காரே உள்ளே உடைந்து இவர் பேசும்போது அப்போ அவங்க அழற நிலை வந்துடணும்.
அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை பேசணும் நம்ம. அல்லையா? ஏதோ மெசேஜ் கொடுத்தோம், சந்தோஷப்பட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்புறம் அடுத்த வாரம் வந்தாங்க, அது மெசேஜ் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் உள்ளே உடஞ்சி நீங்கள் சபை பேசினா தான் இனி சபையை நிலைநிற்க முடியும். புரியுங்களா? சாதாரண சத்தியம்லாம் இப்போ பேசக்கூடாது. இப்போ உள்ள உடைந்து பேசுகிற சத்தியம் அது யாருக்கிட்ட இருந்தது? தீமோத்தேயுக்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 16. தேவனுடைய மனுஷன் எப்பவுமே தேறினா இருக்கணும், எதுலேயும் ஃபெயிலர் ஆகவே கூடாது. ஜபமா ஓகே போடு 12 மணி நேரம். புரியுங்களா? வேத கருத்தரங்கா 12 மணி நேரம் போடு. அந்த 2 மணி நேரம் விட்டுருங்க, அதெல்லாம் 2 மணி நேரம் பைபிளே இல்லை. அல்லேலூயா. 2 மணி நேரம் உபவாசம், 3 மணி நேரம் உபவாசம், அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் ஜெபம் பண்ணிட்டோம். ஆனால் சபையில் எப்பவுமே நடந்தாலும் 12 மணி நேரம். ஒரு இரவெல்லாம் இயேசு ஜெபம் பண்ணுறாரு. நம்ம பகலெல்லாம் ஜெபம் பண்ண முடியாதா? 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வராங்க, நம்ம 8 மணி நேரம் ஆளு சமூகத்தில் உட்கார முடியாதா? நிச்சயமாக உட்கார முடியும். அல்லையா? தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை நம்ம செய்யணுமா? அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் 17. பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும். புரோஜனமானிகளை சொல்கிறதுனா நான் வெளியே தனியாக வந்து பேசுகிறேன் இல்லை, எல்லாருக்கும் முன்பாக கடிந்தால் தான் மற்றவங்களுக்கு பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆகம் தவறு செய்ததுனால முழு சபைக்கு என்ன வந்துடுச்சு? சபையை விட்டு வெளியே ஓடுறது நிலைமையாயிடுச்சு. அல்லையா? அப்போ ஒரு ஆகம் தவறு செய்தால் சபை முழு சபைக்கு வரும்போது ஒருத்தர் தவறு செய்யும்போது முழு சபைக்கு வரும். அதனால தான் அவங்களுக்கு முழு சபைக்கு முன்னாடி கடிந்து கொள்ளும் போது தான் அடுத்தது யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க, தப்பான வழியில் போக மாட்டாங்க. அல்லையா? 19வது சொல்கிறோம், உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுக்கணும். அதை குறித்து அவங்களுக்கு பழக வைக்கணும். இந்த 19 காரியத்தில் 20வது சொல்கிறார் ஆண்டவர், ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? சில விசுவாசி எழுப்பி கேட்பாங்க, நம்ம ஜெபம் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்வாங்க. நம்ம அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அல்லையா? ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணால் ஒன்றுமே நடக்கலை, நம்மளை பலவீனப்படுத்திட்டு போயினே இருப்பாங்க. அல்லையா? நம்மளுடைய வார்த்தைக்கு தான் அவங்க செவி கொடுக்கணும் தவிர அவங்களோட வார்த்தையை நம்ம செவி கொடுக்குறாரு. அல்லையா? இப்போ இந்த 20 காரியத்தில் முதலாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 44:23. பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் என்ன வித்தியாசங்கள்? அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அல்லேலூயா. இப்போ மேய்ப்பினுடைய முதல் பரிசுத்தம் மிக அவசியம். அல்லேலூயா. சபைக்கு புரியுங்களா? அவங்க வரும்போது நோட்ஸோடு வராங்களான்னு பார்க்கணும், வேதத்து புத்தகத்தோடு வராங்களான்னு பார்க்கணும். இதுவும் ஒரு பரிசுத்தம். இப்போ அவங்க வந்து 52 வாரம் எடுக்கிற மெசேஜில் அந்த 52 மெசேஜ் அவங்க நோட் பண்ணி குடும்ப ஜபத்தில் போய் அவங்க பார்த்தாவே அந்த மேய்ப்பினுடைய என்ன சொன்னாரோ அப்படியே நடக்க முடியும். இன்றைக்கி யாருமே நோட்ஸ் எடுத்துனே வராதில்லை. ஏதோ ஒரு விசுவாசம் தான் என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுத்துன்னு வராங்க. இல்லைன்னா நீங்கள் வாங்கி கொடுக்கணும், பணம் செலவு பண்ண சொல்லி ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கிறாரு மேய்ப்பருக்கு ஆண்டவர். புரியுங்க? மேய்ப்பர்கள் ஆத்மாக்களுக்கு என்ன செய்யணுமா? செலவு பண்ணணுமா அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நோட்ஸ் வாங்கி கையில் கொடுத்து எழுதி வைக்கணும். புரியுங்களா? ஒரு டைரி உருவாக்க வைக்கணும். 20 வருஷம் அந்த விசுவாச சபைக்கு வராங்கன்னா 20 டைரி வீட்டில் இருக்கணும். பின்னாடி வர சந்ததி அந்த டைரி எடுத்து பார்க்கும், இந்த மாதிரி இந்த டைரி யாருதுன்னா இது மாதிரி அம்மா வந்து அப்பா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 20 வருஷம் அவங்க சபைக்கு போயிருக்கிறாங்க, 20 டைரி இருக்குது. ஐயோ, அப்போ நான் கூட இந்த வேலையை செய்யணுமே. அப்போ பின்னாடிக்கு நம்ம அவங்க சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போது விசுவாசிகளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? எழுதி வைக்கணும். வசனங்களை எழுதி நீங்கள் கொடுக்கணும். இந்த அதிகாரத்தை எழுதி நிற்க வச்சு என்ன பண்ணணும்? எழுதின இல்லைன்னு கேட்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண, எழுதாத இருதயத்தில் எழுத முடியாது, வீட்டில் போய் தியானம் பண்ண முடியாது. அதனால தான் வேறு ஏதாவது யூடியூப்பை பார்த்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பான வழியில் போயிடறாங்க. நல்ல மெசேஜும் இருக்கிறது, தவறான மெசேஜும் இருக்கிறது யூடியூப்பில். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணோம், நம்ம கரெக்டாக சொல்லித்தரலைன்னா அது ஒரு லெவல் வரும்போது நம்ம என்ன சொன்ன ஏற்றுக்காது. அதனால் எந்த விசுவாசம் யார் இருந்தாலும் கர்த்தர் அதே அந்த மேய்ப்பர் கையில் தான் ஆண்ட கேட்பார். அதனால் பரிசுத்தம் என்ன பரிசுத்தம் இல்லைன்றது, பரிசுத்தம் என்பது நேரத்தோடு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். 8 மணிக்கு ஆலயத்தை ஆரம்பிக்கிறேன்னா 9 மணிக்கு வராங்க. ஏன் வராங்க? அதுவும் சண்டே அன்னைக்கு. அப்போ 9 மணிக்கு வர்றதுனால அது பரிசுத்தம் இல்லையா? அது பரிசுத்தம் இல்லையா? நாம் என்ன செய்திருக்கணும், யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க 9 மணிக்கு வராங்கன்னா 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் ஆசீர்வாதம் பெற முடியுமா? பெற முடியாது. அதை யார் கேட்குறது? அந்த சபை மேய்ப்பர் தான் கேட்கணும். புரியுங்களா? நீங்கள் சொல்லனா அந்த ஆசீர்வாதம் அவங்க இழந்துடுறாங்க. அதனால தான் வெளியே ஓடுறாங்க, வேறு எங்காவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? தேவனுடைய பாதத்தில் நம்ம இதெல்லாம் சொல்லி பரிசுத்தத்துக்கு என்ன பரிசுத்தம் இல்லாததுக்கு என்னன்னு பல காரியங்கள் வேதத்திலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு.
அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்லும் போது அவங்க பலப்படுவாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்குறாங்க அப்போஸ்தலர் 16:25-30. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நடு ராத்திரியில் ஜெபிக்கும் போது என்னென்ன நடக்கு தெரியுங்களா? எகிப்தில் நடு ராத்திரியில் பிதாவாகிய தேவன் எகிப்தின் மேலே வந்தார். அப்போது சங்காரத்தூதன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த தலைப்பில்கெல்லாம் அழிச்சார். அல்லேலூயா. இஸ்ரவேலில் விடுவித்தார். அப்போ நடு ராத்திரி என்பது எல்லா ஆவிகளும் இறங்கின நேரம். எல்லா மந்திரவாதிகளும் எல்லா செய்வினக்காலும் எப்போ உட்கார்றாங்க? நடு ராத்திரி தான் உட்காருவான். அந்த சபை வளரவே கூடாது அப்படின்னு அவன் ஆவிகளை ஏவி விடுவான். நம்ம நடு ராத்திரி தூங்கினு தானே நடக்கும். ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு மத்தேயு 25:6, நான் நடு ராத்திரியில் வருவேன் அப்படின்றாரு. சுத்த தமிழில் தான் எழுதுறாரு. நடு ராத்திரின்றது ஏதோ தெரியாது போகிறதுக்காக இல்லை. அல்லேலூயா. ஏன் இயேசு நடு ராத்திரியில் வரணும்? நான் திருடனை போல் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நடு ராத்திரியில் இயேசு வருவார்னா அப்போ சபை என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாம் விடுத்துறது ஜெபிக்கணும். அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும். எல்லா ஆவிகளும் கட்டுற நேரம் எப்போ? அவன் ஏவி விடும் போது நம்ம கட்டுறோம். மதுவை திறந்து விட்ட மடையை கட்ட முடியாது. மதுவை திறந்து விட்டு மடையை கட்ட முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்? மடையை கட்டிட்டு அப்புறம் மதுவை திறக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே பிசாசில் இறங்கி கீழே வந்திருக்கு. அதிகாலை 4 மணிக்கு ஜெபம் பண்ணுக்கிறோம். அப்போ எல்லா ஆவி என்ன பண்ணுது? நம்மளை பலவீனப்படுது. வைரஸ் உள்ள முதலே வந்துடுச்சு. வைரஸ் நோய் வந்திருக்கு, ஜெபம் பண்ண முடியுமா? வியாதி வந்திருக்கு, ஜெபம் பண்ண முடியுமா? பலவீனப்பட்டிருக்கு, ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அவன் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்ணி அவனை கட்டிடணும். அல்லேலூயா. நம்ம இறங்கி வந்திருக்கு 4 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு ஜெபம் பண்ணால் கிருபை இறங்கும். அது விசுவாசிகள் மேலே இறங்கும். விசுவாசிகள் 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டோம். அல்லேலூயா. 5 மணிக்கு ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் இறங்கும். 6 மணிக்கு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். 7 மணிக்கு ஜானால் எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ நடுராத்திரி ஜெபம் பண்ணால் இந்த 3மே நமக்கு நடக்கும். இதுக்கு மேலேயும் நடக்கும். புரியுங்க? அப்போ என்னுடைய ஜெபம் எப்பயுமே நடுராத்திரி தான். நடுராத்திரியில் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அது வரைக்கும் அது 12 மணி வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா? துதித்து பாடு, நிறைய வசனங்களை தியானம் பண்ணு. நிறைய நமக்கு டைம் நைட்டில் தான் இருக்குது. இப்போ பகலெலாம் டைம் கிடையாது ஊழியக்காரருக்கு. அல்லேலூயா. ஃபுல்லாக நைட்டில் தான். உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின் நைட்டில் ஓடுது, ஃப்ளைட் நைட்டில் ஓடுது, கப்பல் நைட்டில் போகுது, காரெல்லாம் நைட்டில் போகுது. கிட்டத்தட்ட நம்முடைய தேசத்தில் ஒரு 15% நைட்டில் தூங்காமல் ஓட்டுறாங்க வண்டியை. அல்லேலூயா. ஆனால் ஒரு ஊழியக்காரர் நடுராத்திரி எழுப்பி ஏன் ஜெபம் பண்ண முடியல? டயர்டு, பலவீனம், சோர்வு நம்மளே நினைக்கிறதுனால தான் வருது. 2 கொரிந்தியர் 4:14 சொல்றார் ஆண்டவர், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் ஆத்மா. ஆனால் வெளியே இருக்கிற மனுஷன் சரீரம். இப்போ ஐயாவுக்கு பாருங்கள் எல்லாம் முடியும் நரசிச்சு. அதுக்கு என்ன காரணம்? வெளியே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கினே போகிறோம். புரியுங்களா? 25 வருஷத்தில் கிட்னி எப்படி இருந்தது? 100% வேலை செய்யிச்சு. 75 வயசில் அவ்வளோ வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அதனால் அது அழிவுக்கு முன்னாடி போகுது. சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு முன்னாடி போயினே இருக்கும். நம்ம வயசு ஆக 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 முடியலாம் என்ன பண்ணுது? ஒயிட் கலரில் மாறுது. ஸ்கின்லாம் சுருகுது. உள்ளுக்கிற பாடியில் இருக்கிற உள்ளுக்கிற அவைங்களாம் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி என்ன பண்ணுது? வேலை செய்யுது, கம்மியாகுது. 100% வேலை செய்யுது கிட்னி. இன்றைக்கி எவ்வளோ வேலை செய்யுது? 65%. ஆனால் வெளியே இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? பலன் அடைஞ்சிக்கினே போகிறான். அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வசனத்தினாலும் வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் சத்தியத்தினாலும் ஆராதனையினாலும் துதியினாலும் இரவு ஜபத்தினாலும் கண்ணீர் ஜபத்தினாலும் நாளுக்கு நாள் மேலே உள்ளான மனுஷன் பலப்பட அவன் புதிதாசினே இருக்கிறான். புதிய மனுஷன் ஆகிக்கொண்டு இருக்கிறான். புரியுங்க? சில பாருங்கள், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் போய் பேசினே பொயிலே வளர்ந்து அப்படி பொயிலே முடிக்கிறார். வெளியே இருக்கிற மனுஷன் இஷ்டம் போல வாழலான்னு நினைக்கிறான். அது உலகம் நடக்குது அந்த காரியம். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து மரண சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த உள்ளான மனுஷன் கிறிஸ்துவ சாயலை கரெக்டாக ஆயத்தமாகிடணும். மறுபு சாயலுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவ்வளோதான். கிறிஸ்துவ சாயல் உள்ளே வரல அப்படின்னா மறுபு சாயல் அடைய முடியாது. அதுக்கு தான் சபை இருக்குது. சபை இல்லை, ஊழியர்கள் இல்லைன்னா பரலோகமே இல்லை. அல்லேலூயா. நம்ம யாருமே ஊழியத்துக்கு போகலன்னா பரலோகம் ஸ்டாப் ஆகிடுது வேலை. நம்ம இவ்வளோ பேர் ஜெபம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு வேலை அதிகமாக இருக்குது.
பரலோகத்தில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். அது என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஜெப டிபார்ட்மெண்ட். ஜெப டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை தூதர்களும் 24 மணி நேரம் வேலை செய்யணே இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வேலையே என்ன பண்ணல, ரெஸ்ட்டே கிடையாதான். ஆனால் பரலோகத்துக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நன்றி சொல்கிற டிபார்ட்மெண்ட்டு. அதில் வருஷத்துக்கு ஒருத்தர் தான் நன்றி செலுத்துகிறாங்க. யாரா நிறைய பேர் நன்றி யாருக்கு என்ன பண்ணுறது, ஆண்டவருக்கு செலுத்ததே கிடையாது. எப்போ ஒரு லெட்டர் தான் மேலே போவோம். ஆனால் நம்ம எப்போவுமே பரலோகத்தில் ஜெப அந்த டிபார்ட்மெண்ட்டை விஜய வச்சுருக்கிறோம். அல்லையா? எது இருந்தாலும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட ஒரு குண்டு ஊசி ஒன்றை கூட ஜெபம் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர். புரியுங்களா? அவர் சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடினா இம்மைக்குரிய காரியெல்லாம் கொடுத்துறாரு. ஆனால் இம்மைக்கும் ஜெபம் பண்ணுறோம், மறுமைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்தை விட்டுடுறோம். மறுமைக்குரிய ஜெபம் தான் என்னது, எல்லா ஆவிகளும் கட்ட வேண்டிய நேரம் நம்முடைய கரத்தில் இருக்குது. இந்த திருப்பத்தூரில் இருக்கிற எந்த பட்டணத்தில் எது நடந்தாலும் யாருக்கிட்ட கேட்பார் ஆண்டவர்? ஒரு கொலை நடந்தால் யார்கிட்ட கேட்பார்? அந்த ஏரியா பாஸ்ட்டை கேட்பார் ஆண்டவர். அல்லையா? அந்த ஏரியா பாஸ்ட்டுக்கு நீ ஏன் ஜோமல் அந்த ஆவியை கட்டலை? கொலையின் ஆவி யார் கட்டுவாங்க? ஜபத்தினால, இயேசு நாமத்தினால கட்ட வேண்டிய நம்முடைய காரணம். புரியுங்களா? அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லா ஆவியும் என்ன பண்ணுறோம், ஊரெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊழித்து போய் உள்ள நடுவில் சேர்த்து அடி தான் வாங்குகிறோம். அடி வாங்கிறதுக்கு என்ன காரணம், நமக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆவியில் முதல்ல என்ன பண்ணல, பலவானை முந்தி கட்டலை. அதுக்கு ஜபத்தினாலும் சொல்லலை. சொல்லியிருந்தா எப்போ தூதரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரவுண்டு கட்டி நின்று இருப்பாங்க. புரியுங்களா? எல்லா ஆவியும் இறங்கி பூமியில் வேலை செய்யும் போது அந்நேரத்துக்கு பைபிள் எடுத்துகிட்டு போய் இயேசு ரட்சகர்னு சொன்னால் அந்நேரத்துக்கு தான் வந்து அடிக்கிறதுக்கு வரான். அப்போ ரத்த சாட்சியம் நீ மாதிரி அப்போ அது உணர்த்து ஜெபம் பண்ணுவார். அல்லையா? எப்படியாவது ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கும் நம்ம சொல்லினே போக வேண்டியதுதான். அப்படி தானே சொல்கிறாங்க. அடிப்பட்டால் சகலம் நன்மைக்கு எதுவும் நடந்துன்னு அதுக்கு வசனம் இருக்குது. ஆனால் பலவானியை முந்தி கட்டி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியாது, அவனால் ஒரு அடி கூட எடுத்து உள்ள வைக்க முடியாது. ஏன்னா ஆவிகளுக்கு என்ன இல்லை, சரீரம் இல்லை. ஆனால் இயேசு நாமம் ஜெபம் இதுக்கு தான் அதுக்கு பயப்படுது. புரியுங்களா? ஒரு ஊழியக்கார் எழும்பி வாயை திறந்து அந்த தெரு ஃபுல்லாக கட்டி ஜெபம் பண்ணால் அந்த தெருவுக்கிற ஆத்தமெல்லாம் ரட்சிப்புகள் நடத்திடலாம். அது ஒரே நாள் ஜெபம்னு சொல்லலை, அதுக்கு இரவு பகலும் ஜெபம் பண்ணினே இருக்கணுமா. ஜெபத்தை விடாத பண்ணும்போது தான் கட்டு வடியும். அதனால தான் இடைவிடாமல் என்ன பண்ணுங்க. அப்போ அந்த ஜெபத்தை நம்ம விட்டுறோம். அந்த இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம்னா, நீ 9 மணிக்கு ஜெபம் பண்ணனா 9 மணிக்கு ஜெப நேரத்தை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது. புரியுங்களா? அந்த 9 மணி நேரம் கரெக்டாக நீ எங்கே இருக்கணும். கல்யாணம் இருந்தால் கூட கல்யாணம் அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நீங்கள் அங்கே உட்காரணும். அந்த டைம், ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் தான் போய் தெய்வ சமூகத்தில் உட்காந்து மன்றாடுவாங்க. கர்த்தர் அந்த நேரத்துக்கு அந்த ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பார். நம்ம எப்போமெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம கொர்நேலுக்கு ரட்சிக்கப்படாத கொர்நேலுக்கு 9ஆம் மணி நேரம் ஜெபம் பண்ணு தெரியுது. பேதருக்கு 3ஆம் மணி நேரம் ஜெபம் பண்ணு தெரியுது. ஏவானும் பேதரும் கரெக்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு அந்த ஜெப நேரத்துக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம அந்த டைமை ஏன் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஜெபத்தை கடைப்பிடிச்சாதான் பின்னாடி வர விசுவாசம் கடைப்பிடிப்பாங்க. அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே 3வது நாம் பார்க்கிறோம், ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோட என்ன பண்ணுங்க, சபையும் போராடணும். ஏதோ மேய்ப்பர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தனிமையாக போராடுன்னு சொல்லலை ஆண்டவர். அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம், ஜெப நேரத்தை கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும், மாதத்துக்கு எப்படியாவது ஒரு 3 இரவு ஜெபத்தை நடத்தியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் சபை என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்டாக வளரும். ஒரு 3 உபவாசம் ஜெபனா நடத்தணும். புரியுங்களா? ஏன் 3 சொல்கிறேன்னா, தெய்வீக நம்பரை 3 தான். அல்லையா? ஆண்டோடைய தெய்வீகத்தை வெளிப்படுறாரு. அதனால் ஒரு 3 முறையாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எந்த ஒரு காரியத்தையும் 2 முறை சாட்சி. அப்போது 3 முறையாவது 10 நாள் 10 நாள் 10 நாளுக்கு ஒரு உபவாசம், 10 நாள் 10 நாள் ஒருக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு இரவு ஜெபம். அப்படி இல்லை அப்படின்னா 21 ஹவர்ஸ் ப்ரேயர், 10 நாளுக்கு ஒரு முறை. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தீங்கன்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு முடியுது. மொத்தம் 7 ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். இப்போ 7 ஜாமம் ஜெபம் பண்ண என்ன ஆகும், அந்த மந்தைகளையும் பலப்பட்டிருக்கோம், நம்மளும் பலப்பட்டிருக்கோம். மறுபடியும் 10 நாள் ஒரு ஜெபம், ஒரு 21 மணி நேரம். அப்படின்னா அவன் சபை சுத்திகரிப்பு உண்டாகும், தேசம் சுத்திகரிக்கப்படும், உங்கள் பட்டணம் சுத்திகரிக்கப்படும், நீங்கள் இருக்கிற இடம் சுத்திகரிக்கப்படும். அந்த இடத்துல அதிக ஆத்த மக்கள் நம்ம தேடி வருவாங்க. நம்ம பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணினே இருங்க, ஒருத்தர் வருவாங்க. புரியுங்க? ரட்சிக்கப்படாலும் நம்மக்கிட்ட வருவாங்க. ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு அதான் பலவீனம்னா ஆண்டவர் நமக்கு தரிசனம் காட்டுவார். நாளைக்கு ஒருத்தர் மாட்டுறானா
இன்றைக்கி நைட்டே ஆண்டவர் காட்டுவார். அவன் பேர் அட்ரஸோடு கொடுப்பார். நீங்கள் போய் கரெக்டாக அவங்கள போய் நான் சந்திக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் இல்லாதனால தான் ஆவிகள் என்ன பண்ணுது, எல்லா அசுத்தாவிகளும் வந்து என்ன பண்ணிடுது, அந்த இடத்த மூடிடுது. அது பிறகு நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியல. சில நேரத்தில் ஆபத்து நடக்குது, சில நேரத்தில் ஆக்சிடென்ட் நடக்குது, சில நேரத்தில் விபத்து நடக்குதுன்றாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் என்னால் ஊழித்து வர முடியல, ஊழித்துக்காக கிளம்பினேன், அப்போ தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுச்சு. இல்லையா? அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அங்கே 5வது எஸ்ஐகேல் 36-37 விண்ணப்பம் பண்ண வேண்டும், அப்போ மந்தை பெறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போது எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ, எவ்வளோ விண்ணப்பம் பண்ணுறோமோ, சபையில் மந்தைகள் என்ன பண்ணோம், பெருகினே இருக்கும். ஆண்டவர் அனுப்பிக்கினே இருப்பார். ஒவ்வொரு வாரம் 2 ஆத்மா, புது புது ஆத்மா வந்துனே இருக்கும். நம்முடைய முறால் என்ன பண்ணோம், அப்பாயினே இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஜெபத்துக்கு பதில் வருது. புரியுங்களா? அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறோம், மறுபடியும் ஆத்மா பெருகுது. இப்படி மாதத்தில் ஒரு 10 ஆத்மா புதுசாக வருதுன்னு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு 120 ஆத்மா சபைக்கு வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆண்டவன் சொல்ல, அறுவடை மிகுதி, ஆட்களும் குறைவு. ஒரு சினிமா ஆக்டர் சொல்கிறாங்க, நான் யாருமே எனக்கு சுவிசேஷமாக அறிவிக்கலை. நான் வீட்டில் படுத்திருந்தா நான் பூஜாரிக்கு போக முடியாது, தடுக்குது ஏதோ ஒன்று. நீ எழுந்து பைபிள் படி, பைபிள் படி. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சதான்ட்டு நான் பண்ணாங்க, அந்த பூஜாரியை விட்டுட்டு போய் பைபிளை வாங்க கேட்க ஆரம்பித்தோம். பக்கத்தோட்ட விசுவாசிக்கு போய் கேட்டிருக்கிறாங்க, இதுமாதிரி ஒரு பைபிள் கொடுமா, நான் என்ன செய்யணும், அந்த பைபிளில் படிக்கணும் அப்படின்னு. அவங்க சொன்ன, என்கிட்ட ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது, அதனால் நீ போய் கடையில் போய் வாங்கிக்கணும். அவங்க உடனே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி பைபிள் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க, நீ பரிங்கமலைக்கிட்ட போ, அங்கே மலையில் ஒருத்தர் பைபிள் வச்சுன்னு பாரு, அவர்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு. நம்ம அங்கே போய் நின்னாங்க. அங்கே போனால் பைபிள் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு தான் வருன்ட்டாங்க அவர். உடனே ரிட்டர்ன் திரும்புகிறாங்கன்னா, பைபிளுக்காக ஓடுறேன், பைபிள் எங்கே கிடைக்கலையே. அப்போ பைபிளுக்கு வாங்கின காசு வச்சுன்னு நின்றுக்கிறாங்க. ஒரு தாத்தா வந்து கேட்குறாரு, அம்மா ஒரு 50 ரூபா கொடுங்க, நான் ஊருக்கு போகணும், எனக்கு 50 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த என்ன பண்ணாங்க, போ, நமக்கு பைபிள் இன்னைக்கு கிடைக்கல, ஒரு 50 ரூபா அந்த ஐயா கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்து 2 வீலர் எடுத்து வீட்டுக்கு போனால், கரெக்டாக ஒரு தாத்தா பக்கத்து வீட்டில் ஒரு பைபிளை கொடுத்துட்டு அப்போ தான் போகிறாரு. ஒரு அம்மா வருவாங்க 2 வீலரில், பக்கத்து வீட்டுக்காரு, அவங்ககிட்ட இந்த பைபிளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா என்ன பண்ணார், அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டார். அப்போ அந்த தாத்தா யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நல்லா அந்த மேய்ப்பர், நல்லா மேய்ப்பர் அந்த பக்கத்தில் 2 பைபிள் கொடுத்து வச்சுருக்கணும். என்னன்னு இதுமாதிரி ஒருத்தர் மனம் திரும்பினா ஒரு பைபிள் கொடுத்துருக்கலாம், முடியுமா? முடியல. இப்போ விசுவாசிக்கிட்ட ஒரு பைபிள் வச்சுன்னு காலத்தை ஓட்டுறாங்க. இல்லையா? நம்ம எல்லா விசுவாசிக்கிட்டே 2 பைபிள் கொடுத்து ஜெபத்தில் வைக்கணும். அப்போ அந்த பைபிளுக்காக ஒரு ஆத்மா வச்சிருப்பார் ஆண்டவர். இல்லையா? பாருங்கள், ஜபத்தினால தான் தொடப்பட்டது அந்த அம்மா, யாரும் சுவிசேஷம் அறிவிக்கலை. அது மாதிரி ஜபத்தினாலேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாகவும் ஹிட் பண்ணுவார். சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஹிட் பண்ணுவார். 2வது ஜபத்தினாலே ஆண்டவர் பேசுவார். 3வது நல்ல சாட்சியாக இருந்தால் சந்திப்பார் ஆண்டவர், ஆத்மா சந்திப்பார். 4வது நற்கிரிகளை செய்தால் சந்திப்பார். 5வது ஏதாவது ட்ராமா போட்டு காட்டினோட மனம் திரும்புவாங்க இயேசு பற்றி. இல்லையா? மனம் திரும்பத்துக்கு ஆண்டு 21 மெத்தட் வச்சுருக்கிறார். அதில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம செய்தோம்னா நிச்சயமாக ஆத்மா பெருகினே இருக்கும் சபையில். இல்லையா? 6வது அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம சொல்லலைல்ல, இந்த பாயிண்ட்டை கொண்டு வரல. அப்போது ஜெபம் பண்ணுவதிலையும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருக்கணும். இது எதுக்கு நல்லதாக இருக்குது? சபைக்கு நல்லதாக இருக்கிறதா என்று அடுத்த வசனத்தை ஆண்டு சொல்கிறார். அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலவையும் தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசனை சபை எல்லாருக்கும் எப்படி இருந்ததா? பிரியமாக இருந்தது. அப்போ எது பிரியமாக இருந்தது? ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியம் என்பது ஒரு பெரிய ஊழியம். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் முதல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததுனால்தான் அது 7ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். அங்கே வசனம் பெருகினது, சீசருடைய தொகை
அந்த இஸ்ரவேல் தேசம் தேவ முழுமையாக பெருகி- வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. பாருங்க, சீசருடைய தொகை என்ன ஆயிடுச்சு? மிகவும் எருசலேம் முகமும் பெருகிடுச்சு. இன்னைக்கு ஏன் வசனம் பெருகல் அப்படின்னா, யாருக்குமே வசனம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை கூட தேடி அதை ஆராய்ந்து அதை தியானித்து அதை சம்பாஷணம் பண்ணி அதில் இருக்கிற ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை பேசுறதுக்கு யாருமே இல்லை. அல்லையா? ஆனால் டைம் எங்கே இருக்குது? ஒரு அதிகாரத்தை தேடி வாசிக்கணும்னு யார் சொன்னது? பிதா சொன்னார். பிதாக்கும் கீழ்ப்படியதில்லை. குமாரனா இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாரு. அதுக்கும் ஆராய்ந்து பார்த்துக்கும் என்ன இல்லை? அவர் சொன்னது அவருக்கு நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நமக்கு நேரம் இல்லை. அல்லையா? அப்புறம் என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கள், அப்போது உங்களுக்கு நீங்கள் நீர்க்காலம் வருமானம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பி சொன்னார். தியானம் பண்ணுறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கேட்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். இயேசுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், பிதாக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். எப்படி வெளிப்பாடு கிடைக்கும்? எப்படி தரிசனம் கிடைக்கும்? எப்படி வசனத்தில் ரகசியம் கிடைக்கும்? எப்படி அது சீக்கிரட் வார்த்தைகளை சொல்ல முடியும்? எதுவுமே தெரியாது. நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்? குங்கு மாதிரி சுற்றினே இருப்போம். பைபிள் கையில் இருக்கும், நிறைய வசனம் தெரியும், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் போய் ரத்தத்தில் கலக்கலைன்னா நமக்கு சுபாவம் போகாது. 30 வருஷம்னா கூட என்ன பண்ணாது? சுபாவம் போமாங்க ஐயா. போடுற மாத்திரை ரத்தத்தில் கலக்கலாம் என்ன பண்ணாது? உடல் ஆரோக்கியம் விடுதலை கிடைக்காது. அதுமாரி ஒரு மாத்திரையை ரத்தத்தில் கலக்க வைக்க முடியும்னா, அப்போ ஆண்டோடைய வார்த்தையை தியானம் பண்ணும்போது ரத்தத்தில் கலக்காதா? ஜென்ம சுவாத அறுத்து எடுக்காதா? பிசாசின் கிரிகள் அடிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணார்? இந்த பூமியில் வெளிப்பட்டார். பிசாசின் கிரி எங்கே இருக்குது? மனுஷனுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுங்களும் ஆதாமிலேருந்து உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசின் கிரி இருக்குது. அந்த கிரியை அடிக்கக்கூடிய யார் வேணும்? ஆண்டோடைய வசனம் வேணும். வசனம் தான் ஆவின் பட்டயம். அதுதான் என்ன பண்ண கட் பண்ணி எடுத்துன்னு வெளியே வரும். அப்போ ஆவின் பட்டயம் உள்ளே போகாதையே அது இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறோம். அது இருதயத்துக்கு பொறுத்தபடி பிசாசானவன் அந்த ராஜ்யத்தின் வசனத்தை என்ன பண்ணிடுறான்? திருடி கொள்கிறான். இருதயத்தில் போய் ரத்தத்தில் கலக்க வேண்டியது யார் இருக்குது? ஆத்மாவில் கலக்கணும், ஆவியில் கலக்கணும். நமக்குள்ள 3 இடம் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. அப்புறம் இந்த வார்த்தை இருதயத்துக்கு போய் இருதயத்தில் என்ன ஆகுது? உணர்வடைந்து அதுக்குள்ளே ரத்தம் உருவாகுது, ஜீவ ஆவி உருவாகுது, ஜீவ தண்ணீர் உருவாகுது. வசனம் தான் எல்லாமே. உனக்கு ஜீவம் அப்பமே வசனம் தான், அவருடைய சரீரமும் அப்பந்தான், வார்த்தை தான். புரியுங்களா? அதை ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, நான் யார் இடத்துக்கு போவேன். ஆரம்பத்தில் அப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி நடுவு இடத்துல வரும்போது அவர் சொல்ல, என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி முடியும்னு சொல்லிவிட்டு அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மெசேஜை மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு? மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிட்டு, வசனங்கள் ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. உடனே என்ன பண்ணுறாங்க? 70 பேர் விட்டு ஓடிடுறாங்க. நீங்களும் போக விரும்புகிறேன்னு கேட்டார். நான் யாரத்தில் போவேன் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அப்போ வசனம் தான் நித்திய ஜீவனை கொடுக்குது. அந்த ஜீவன் உண்டாகணும்னா, ஜீவன் தான் ரத்தத்துக்கு சமம். லேவியராகமம் 14-17 வாசிக்கிறோம். அப்போ அந்த ரத்தம் வசனத்தை எடுத்து உள்ளே வச்சு தியானிக்கும் போது அந்த வசனம் உடைகிறது. புரியுங்களா? பிடிக்கப்படுகிறது. அதுலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் உண்டாக்கி நம்ம ரத்தத்தில் கலக்குது. நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஜின் என்ன பண்ணுது? கோபம் உண்டாகிற ஜின் அது சாகடிக்குது. எரிச்சல் உண்டாகிற ஜின் சாகடிக்கிறது. இப்படி மனுஷனுக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த கிரிகள், பிசாசின் கிரிகளை அடிக்கும்படிக்கு யோசனை பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் கிரிகளை அடிக்கிறாரு, ஒரு பக்கம் பிசாசு தலையை நசுக்கிறாரு. அல்லையா? 2 வேலையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த கிரியை அழிப்பதற்கு வசனம் இல்லாத அழிக்கவே முடியாது. இந்த வசனம் தியானிக்கிற புஸ்தகம், இது ஆராய்ந்து பார்க்குற புஸ்தகம், இது தேடி வாசிக்கிற புஸ்தகம் நமக்கு தெரிஞ்சாதான் இதை அழிக்க முடியும். சும்மா படிக்கிற புஸ்தகம் ஒன்லி நம்ம மெசேஜ் கொடுக்கறதுக்கு புஸ்தகம் நினச்சின்னா இது நம்ம சுபாவம் கூட போகாது. புரியுங்களா? விதையை நெல் போட்டால் நெல் தான் வெளியே வரும். புரியுங்களா? ஆனால் அந்த விதை என்ன பண்ணோம்? நசுக்கணும். அல்லையா? கொட்டையை நசுக்கினா தான் எண்ணெய் வருது. அதை உடைத்து அதை நசுக்கி அப்புறம் அதில் பிடிக்கப்பட்டு அப்புறம் எண்ணெய் எடுத்து நம்ம திரியில் ஊற்றினா என்ன பண்ணுது? விளக்கு வெளிச்சம் தருது. அதே வேர்க்கடையில் எடுத்து நீங்கள் ஒரு 10 வேர்க்கடையிலையே நீங்கள் அந்த தோலை உரித்து அந்த வேர்க்கடலை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு திரியை போட்டு எரியுமா? ஆனால் எண்ணெய் எதுக்குள்ளே இருக்குது? விதைக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணெய் வெளியே வேணால் நசுக்கப்படணும். அதே மாதிரி வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? வல்லம் இருக்குது, பலன் இருக்குது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்குது, குஷ்டகம் போகக்கூடிய நேர்மறை எல்லாத்தையும் வல்லம் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை உள்ளே போய் ரத்தத்தில் கலக்காமல் அதுக்கு முன்னாடி பிசாசானவன் நம்மனா மத்தேயு 13:19 படி
அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பிசாசானவன் தந்திரமாக என்ன பண்ணிடுறான், திருடி கொள்கிறான். இங்கே அந்த சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லா பிசாசும் ரோட்டில் லைனாக நிற்குது. உன் பிரச்சனை எனக்கு தெரியும் வாமான்றாங்க. அப்போ சர்ச்சையில் வரவங்களாம் பிரச்சனையோடு வந்து நிற்கிறாங்க. சர்ச்சைக்கு வரவங்க பிரச்சனையோடு வரணுமா, பிரச்சனைலேருந்து வெளியே போகணுமா? 1 வருஷம் பிரச்சனையோடு இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். அது பிறகு பிரச்சனையே இருக்கக்கூடாது யாருக்கும். புரியுங்களா? 7 வருஷம் ஒரு விசுவாச சபைக்கு வந்தால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கவே கூடாது. ஏன்னா இயேசு அங்கே வேலை செய்கிறாரு. அப்போ அவன் பிரச்சனை இல்லாத இருந்தால் தான் மற்ற போய் இயேசு பற்றி சொல்ல முடியும். அவனுக்கு 1000 வியாதி இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, பாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வீட்டில் தொந்தருக்குதுன்னா எப்படி மற்ற மனம் தருமோ? அவன் சொந்தக்காரன் மனம் தர மாட்டான். வா நான் எங்கே கடவுள்கிட்டே இருந்துடுறேன், உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்குது எனக்கு. உலகத்தில் மக்கள் எங்கே கடவுள் தேடுறாங்க, தேடி ஓடுறாங்க. ஏன் ஓடுறான்னு எங்கேயுமே ஒன்றுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். சரி எப்படியோ சர்ச்சுக்கு வந்தான்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றுமே இல்லாத இருக்குது. இப்போது சர்ச்சிலையும் விடுதலை இல்லை, யாருக்கும் கட்டு உடைய மாட்டேங்குது, யாருடைய வியாதி அப்படியே இருக்குது. எப்படி வந்தாலும் அப்படியே போகிறாங்க. அப்போது அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ண, யாரும் கூட்டிகிட்டு வர முடியல, அலையிறாங்க ஜனங்க இன்றைக்கி. அதுக்கு யார் காரணம்? மேய்ப்பர்கள் தான் காரணம். மேய்ப்பர்கிட்ட ஜபம் இல்லை. ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன்னா ஐயோ சரியாக செத்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜெபம் பண்ணால் என்ன செத்துருவாங்களா? ஐயா ஜெபம் பண்ண செத்துருவாங்களா? ஜெபம் பண்ணால் ஆவியில் வளருவாங்கன்னு இருக்குது. 30 நாள் நீ ஜபத்தில் இருந்தால் 30 நாள் சரி எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? அப்படியே தொங்கின்னு அப்படியே நடக்க முடியாது போகுமா? 30 நாள் மட்டும் வெளியே இன்றைக்கி ஜபத்தை விட்டு வெளியே போகும்போது கை காலெலாம் உடஞ்சி அப்படியே மூட்டு வலி போய் அப்படியே நடந்து போவோம். ஒரு 100 பேர் விழுகிற அளவுக்கு வல்லமை கிடைக்கும். அல்லையா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பிறகு டயர்டாகிட்ட போய் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ ஜனங்களுக்கு தெரியுது ஜெபம் பண்ணால் டயர்டு வந்துடுது, அப்போ தூக்கம் வந்துடுது. இப்படியே சொல்லி நம்ம நாவிலே என்ன பண்ணுறோம், அந்த அறிக்கை செய்து சபையில் நிரப்பிட்டோம். இப்போ நிரப்பின பிறகு ஜனங்களுக்கு தெரியும் ஜெபம் பண்ணால் என்ன வந்துடுது, டயர்டு வந்துடுது, ஜபத்துக்கு போனால் என்ன வந்துடுது, பசி வந்துடுது, சுகர் வந்தது, அது இது சொல்லி நம்மளே வாயத்தந்து சொல்லி இன்றைக்கி உலகத்துக்கு எவனை ரசிக்கப்பட மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளே எப்படி போகிறோம், நம்மளே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்றுந்தா அப்போ அவன் பார்க்குறான், பேர் என்னங்கன்னு கேட்டால் என் பேர் ஜேக்கோ பண்ணுறோம். ஐயோ ஜேக்கோபே நீங்கள் இப்போ வசனம் இல்லாமல், வசனம் உள்ளே போய் வேலை செய்யாமல் ஆண்டவர் சும்மா சொல்லியிருப்பாரா? சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் தானியேல் ஒரு குற்றம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சகாரியாவும் எலிசபெத்துக்குள்ள என்ன இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லை, குற்றம் இல்லை. ஆனால் பிள்ளை இல்லை, ஆனால் குற்றம் இல்லாத இருக்கிறாங்களே. இன்றைக்கி ஊழியக்காரர் 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா அநேக ப்ராப்ளம். கணவனுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம், மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம். நீ போவாதன்ட்டாங்க, அவன் போகிறான் இவன் போகாது. 2 பேரும் ஒரு மனம் வர மாட்டேன். 20 வருஷம் நம்ம ஒரே படைக்கையில் படுத்ததோட ஒரு மனம் வரலன்னா அப்போ யாருக்கு வரும் ஒரு மனம்? நாட்டுக்கு எப்படி வரும் ஒரு மனம்? புரியுங்களா? அப்போ நம்ம அதை என்னென்ன ஜபம் இல்லாத ஒரு மனம் வராது. நம்முடைய ஜபத்துடைய அளவு பெருக மனைவி நேசிக்கக்கூடிய அன்பு பெருகிறது. அல்லையா? கனிகள் பெருகுது. ஏன்னா நம்ம சுற்றி ஆண்டவன் பண்ணுற வெயில் அடிக்கிறாரு, அப்போ வேகமாக கனி வளர்கிறது. நம்ம சுற்றி பிரச்சனை இருக்குது, வைரஸ் இருந்தால் எந்த கனி வளர மாட்டேங்குது, அன்பு வளர மாட்டேங்குது. புரியுங்களா? நம்ம வீட்டார் யார்? சத்துரு தான் நம்முடைய வீட்டார். அப்போ சத்துருக்கிட்ட எத்தனை ஆவி இருக்கும்? நம்ம வீட்டாரே சத்துரு. அந்த சத்துரு வீட்டில் எத்தனை ஆவி இருக்குமா? 4 ஆவி இருக்குமா எப்பவுமே? எத்தனை ஆவி? 4. என்னென்ன ஆவி பாருங்கள், 5:44, மத்திய 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் சத்துருக்களை என்ன பண்ணிடணும்? சிநேகிக்கணும். புரியுங்களா? அப்போ சத்துரு யாரு? 10:36, மத்திய 10:36. சத்துருக்களே சிநேகின்னு சொல்லிட்டார். சத்துருனா யாருன்னு சொல்றா பாருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் சத்துரு வீட்டாரே. அடுத்தது வாசிங்கப்பா. சிநேகின்னு சொல்லிட்டாரு. உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதி. ஃபர்ஸ்ட் சாபம் எங்க இருக்குது? சாபத்தின் ஆவி எங்க இருக்குது? வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மாமருக்குள்ள இருக்கலாம், மருமகளுக்குள்ள, பிள்ளைங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆவி யார்கிட்ட இருக்கும்? சபிக்கிற ஆவி வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அடுத்தது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 2வது பகைக்கிற ஆவி வீட்டில் தான் இருக்கும். அடுத்தது 3வது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நிந்திக்கிற ஆவி வீட்டில் தான் இருக்குது. உங்களை துன்பப்படுத்துகிற ஆவி உங்களுக்கு தான் இருக்குது. ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இந்த 4 ஆவி துரத்தனா நமக்கு தெரியணும், அவங்களுக்கு அன்பு மட்டும் கோரணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா ஜபம் கூட நம்ம பண்ணுறோம்ல, 4வது தான் நம்ம ஜபம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அன்பு கூறிட்டாவே ஆவி என்ன பண்ணுது? வேலை செய்யாது. புரியுங்களா? நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், கொடுத்துனே இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துனே இருங்க. தாழ்மைப்பட்டுனே இருங்க. நீங்கள் கேட்குற துணியத்தை நீ பெருகி பாருங்கள். அவங்களுக்கு எதெல்லாம் நம்ம எதிர்த்து பேச அவங்களுக்கு உதவி செய்யணும் இருங்க. பிசாசா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? நம்ம அன்பை செலுத்துறதில்ல,
அப்புறம் ஜெபம் பண்ண எப்படி ஓடும் ஆவி? புரியுங்களா? சிநேகின்னு சொல்லிட்டார், உன் சத்துருக்களை அப்படி செய்தால் பூமியில் நான் சூரியனை எதுக்கு அனுப்புகிறேன்? தீயோர் மேலும் நல்லோர் மேலேயும் உதிப்பதற்கு அனுப்புகிறேன். இதை பார்த்து நான் மழையை கொண்டு வந்து கொடுக்குறேன். புரியுங்களா? அப்போ நீங்கள் சத்துரு நேசித்தாவே நான் மழையை கொடுத்துட்றேன்றான். நம்ம மழைக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் சத்துரு நேசிக்கிறதில்லை. வீட்டில் இருக்கிறவங்களே நேசிக்கிறதுனா எப்படி மழை வரும்? இல்லையா? அப்போ வீட்டாக தான் சத்துரு. புரியுங்களா? அப்போ நம்ம நேசிக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜெபத்தினால நமக்கு பழக வைக்கிறார். எவ்வளோ ஜெபிக்கிறோமோ, மனைவிக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள், கோபம் வராது. கணவனுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள், கோபம் வராது. இல்லையா? உற்றார் உறவனுக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, கோபம் வராது. ஜெபத்தை என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறியோ அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் ஒன்று இருக்காருக்கு என்ன பண்ணுங்க, நம்ம எல்லா ஊழியக்காரும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியக்காருக்குள்ளேயும் என்ன இருக்காது? வெறுப்பே இருக்காது. ஒருத்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணாவே நம்ம ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டு பிறகு தான் எல்லாருக்கும் என்ன வந்துடுது? வெறுப்பு வந்துடுது, பகையை வந்துடுது, போராட்டம் வந்துடுது. நம்ம சபையை விட்டு ஓடுறோம். ஒருமனப்பட்டது பிசாசு நம்ம அழகாக பிரிச்சிடறான். அதனால தான் ஜெபம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. இல்லையா? ஜெபத்தினால வெல்ல முடியும். அடுத்து சொல்கிற பாருங்க, ஆண்டுகிற நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கணும். அதுக்கு முன்னாடி பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாவது ஜாமக்காரர்கள் எழுப்பணும். ஏசாயா 62:6 சொல்லுது. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இருந்த ஜாமக்காரரை கட்டிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாம். பாருங்க, இந்த ஜாமக்காரனா யாருன்னா தூர பார்வை உள்ளவர்கள். இல்லையா? அதனால தான் சபைக்குள்ளே இருக்கணும். தூர பார்வைனா நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க, கரெக்டாக ஒரு கிளை சபை ஸ்தாபிக்க முடியும். இடத்தை காட்டுவார் ஆண்டவர். அந்த ஊருக்கு போ, இந்த இடத்துல இவ்வளோ ஆவி இருக்குது, அதை துரத்துன்னுவார். அந்த வீட்டில் இந்த வியாதி இருக்குது, அந்த வீட்டை காட்டுவார். அதனால தான் ஜாமக்காரர்கள் மத்தியில் என்ன பண்ணணும்? ஜாமக்காரர்கள் சபையில் எழுப்பணும். புரியுங்களா? அவங்க வந்து ஜாம காத்து காப்பாங்க. 3 மணி நேரம் 6 to 9 ஒரு 4 விசுவாசி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 9 to 12 4 விசுவாசி ஜெபம் பண்ணுவாங்க. அது பிறகு 12 to 3 4 விசுவாசி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 3 to 6 இப்படி தான் மிலிட்டரியில் டியூட்டி இருக்குது. புரியுங்களா? ஒரு டியூட்டியை வந்து 24 மணி நேரம் எங்களுக்கு டியூட்டி கொடுப்பாங்க. அந்த டியூட்டி விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் 5 மணிக்கு டேக் ஓவர் பண்ணோம்னா நாளைக்கு 5 மணி தான் வீட்டுக்கு போகணும். அப்போ அந்த 5 மணிக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி 8 ஜாமம் வருது. 3 மணி நேரம் ஒருத்தர் டியூட்டி பார்த்துருக்கு, ஒருத்தர் போய் எடுப்பணும். முன்னாடி ஒருத்தர் டியூட்டி பார்க்கணும், பின்னாடி ஒருத்தர் டியூட்டி பார்க்கணும். அப்போ சபையில் வந்து இந்த டியூட்டியை பார்க்கும்போது சபைக்கு விரோதமாக சாத்தனை எழும்ப முடியாது, அந்த பட்டனுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. புது புது தூர பார்வையில் என்ன பண்ணுது? சபைகள் ஸ்தாபிக்கப்படுது. அதான் தூர பார்வை உள்ளவன் ஜாமக்காரர்கள். எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப கூர்மை உள்ள கண்ணாக இருப்பாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதாவது எப்படியாவது 12 பேராவது சபையில் என்ன பண்ணியிருக்கணும்? ஜாமக்காரர்கள் நம்ம எழுப்பணும். புரியுங்களா? நம்ம கையில் தான் நம்ம தான் எழுப்ப முடியும். 5 ஊழியம் யாருக்கிட்ட இருக்குது? ஆலயத்தில் தான் இருக்குது. புரியுங்களா? உள்ள வர விசுவாசி நம்ம யாருன்னு நமக்கு யாரும் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம அந்த ரூட்லேயே போகல, அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை கண்டுபிடிக்க முடியல. இல்லையா? ஜெபிக்கும் போது காட்டுவார், இந்த விசுவாசி விடாதுன்னுவார். நீ அன்றைக்கி பேசுவார், அந்த விசுவாசம் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கும். அது பிறகு நீ சொல்கிற வேலை தான் செய்யும். இயேசுவை போல் மோசைக்கிட்ட இயேசுவை எப்படி இருந்தார் அந்த மாதிரி செய்வாங்க. வேலை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ நமக்கு அந்த தரிசனம் ஏன் வரல அப்படின்னா நமக்குள்ள ஜாமக்காரன் இல்லை. ஜாமக்காரன் ஏன் இல்லை அப்படின்னா அந்த தரிசனம் நமக்கு இல்லை. நம்முடைய வேலை என்ன? சண்டே மட்டும் ஒரு சர்ச்சை நடத்தி நம்ம முடிச்சிடணும், நடுவில் ஒரு உபவாசம் நடத்தணும், அப்புறம் ஒரு பைபிள் கிளாஸ் நடத்தணும். அப்புறம் இதை முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடுது? பரலமே கீழே இறங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லையா? இது ஊழியம் இல்லை. 31 நாளும் ஊழியம் செய்யணும். புரியுங்களா? போன வாரம் புதன்கிழமை ட்ரெயின் ஏறி திருநெல்வேலிக்கு போனோம். திங்கக்கிழமை ஏறி செவ்வாய் புதன் அங்கே இருந்தோம். வேலைக்கிழமை காலையில் வந்து இறங்கி வேலைக்கிழமை நைட்டு 12 மணி நேரம் திருப்பதிக்கு போனோம். திருப்பதி முடிச்சுட்டு பார்க்கலான்னு ஒரு இடம் உபவாசத்துக்கு போனோம். புரியுங்களா? அது பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்? சனிக்கிழமை வந்து வீட்டுக்கு சேர்ந்தோம். சனிக்கிழமை சாயந்தரம் வண்டி ஏறி இங்கே 8 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு வந்து சண்டே நேற்று மெசேஜ் கொடுத்துட்டு நாளைக்கு இன்றைக்கி பாஸ்டர் பெலிஸ்டர் கலந்துக்கின்னு நாளைக்கு வாலாஜாபாத்தில் பாஸ்டர் பெலிஸ்டர் இருக்குது. இங்கேருந்து போய் இறங்கின பிறகு ட்ரெயின் விட்டு இறங்கின பிறகு காலையில் உடனே காரியத்துக்கு நாங்கள் ஓடணும். அதை முடித்த பிறகு தூத்துக்குடிக்கு போகிறோம் 2 நாளைக்கு. தூத்துக்குடி முடிச்சுட்டு வந்திருக்கு பெங்களூர் 72 ஹவர்ஸ்க்கு போகிறோம். அதுவும் சபை மூலமாக தான் பாஸ்டர் தான் நடத்துகிறாங்க. அவன் சொல்கிறாங்க, வாங்க நடத்தலாம், எங்கள் விசுவாசிலாம் ஆயத்தமாக்கிட்டேன், பார்க்கலாம், என்ன தான் பார்க்கலாம், 72 மணி நேரம் பார்த்து முடிச்சிடலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க? தைரியமாக இருக்கிறாங்க, வாஞ்சியாக இருக்கிறாங்க, வைராகமாக இருக்கிறாங்க. 72 மணி நிற்கிறாங்க. நாங்கள் அங்கே தான் தூங்காமல் உட்காராமல் என்ன பண்ணோம்? எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிச்சிக்கலாம், டீ சாப்பிட்டுக்கலாம். 3 மணி நேரம் உனக்கு சரியாக சுத்திகரிப்பு, காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதில் போய் நீ என்ன பண்ணிடணும்? 3 மணி நேரத்தில் நீ படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், சுத்திகரிக்கலாம். அடுத்தது 8 மணிக்கெல்லாம் ரெடியாகி வந்துடணும். அப்படி ஒரு 3 நாள் கோழி தன் முட்டை மேலே உட்காந்து காத்திருந்தால் கொஞ்சம் பறிக்காதா?
பறிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம், ஆள் காணாது போயிடும், கோடி சுற்றுது ஊரெல்லாம். அப்புறம் முட்டை என்ன பண்ண எல்லாம் கெட்டு போயிடுது. அப்புறம் விசுவாசி பார்க்க முடியல சபையில். ஏன் பார்க்க முடியல? எதுவும் காணி கொடுக்க மாட்டேங்குது, எல்லாம் எடுத்து நான் அது உன்னேரத்துக்கு ஓடுது. அப்போ யார் தப்பு இது? யார் தப்பு இது? அவங்கவுங்க தப்பு தான். நீ உட்கார வைக்கணும், மேலே முட்டை மேலே உட்காந்தா தான் சூடாகும், சூடானா தான் கொஞ்சம் பறிக்கும், அப்போ தான் சாயல் அடைய முடியும். என் மேய்ப்பனுடைய சாயல் உள்ளே வருதா இல்லையா? வரும். நீ ஜபத்தில் உட்காந்து பாருங்க. அப்போ 72 மணி எப்படி ஜபம் பண்ணுறதுன்னா, சரித்து ஒடுக்கணும், அப்போ தான் இச்சு போவோம். 3 நாள் சரித்து ஒடுக்குனா நமக்குள்ள இருக்கிற ஜின்னெல்லாம் எப்படி இருக்கும்? தாழ்மையை படுத்துக்கும், எந்த கண்ணு எங்கேயும் போகாது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஜின்னும் எழும்பு விட்டுட்டு அப்புறம் ஊழியம் செய்து என்ன பண்ணுது, எங்கே போக முடியல. அல்லையா? அதனால தான் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சரித்து ஒடுக்கவும் கீழ்ப்படுத்தவும் டைம் கொடுத்துக்கிறாரு. இது மாதிரி உபவாசம்லாம் வச்சுருக்குது நமக்கு ஒரு நல்ல சரீர ஆரோக்கியத்துக்காக வச்சுருக்கிறார். அல்லையா? இன்னொரு பக்கம் சரீர ஆஸ்வத்தை பெற்றுக்கிறோம். 40 நாள் நீ பாஸ்டிங் இருந்தால் சரி எப்படி இருக்கும்? உள்ளுக்கிற கொழுப்பாக இருக்காது, இருக்குமா? கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிடும். அல்லையா? ஏன்னா சாப்பாடு உள்ளே போகலையே. சரித்தை ஒடுக்க 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 சாத்தானே வந்து தலைக்கீழ வந்து கெடுப்பான். 41 அன்றைக்கி பார்ப்பீங்க, எல்லா சாத்தான் லைனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி தான் சாத்தான் என்ன பண்ண அடிமை ஆகிடுவான் நமக்கு. ஏன்னா ஜபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. ஏன்னா அந்த ஜபத்தை ஏன் பண்ண விடமாட்டேன்னா, சாத்தானுடைய வல்லமை என்ன பண்ணுது, நம்மளை எப்படியாவது தீனி உள்ளே போட்டு இவங்களை படுக்க வச்சிடணும். புரியுங்களா? படுக்க வச்சிட்டானா ஊழியக்காரர் படுக்க வச்சா நான் என்ன பண்ணுவேன், கொடுத்த விசுவாசிகள் நான் பண்ணுவேன், சிதறடிப்பேன், உள்ளே என்ன பண்ணுவேன், என் பாவத்தை தள்ளுவேன், ஒருத்தருக்கு சண்டை போட வைப்பேன். அப்புறம் அதை பார்த்து 10 ஆத்மா மனம் திரும்பாது. ஒரு விசுவாசி கெட்டு போன தெருவில் முழு அந்த தெருவில் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. நீ போய் பாருங்கள், நான் யோசித்து கூட பார்த்தேன். எங்கள் வேலை மேலே நிறைய பேருக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிப்போம். அப்போ நான் யோசித்து பார்த்தோன்னா, ஆண்டவரே இவங்க ஏன் மனம் தர மாட்டேன் அப்படின்னா, இவனுக்கு 3 வேளை சாப்பாடு திருப்தியாக இருக்குது, சம்பளம் கை நிறைய இருக்குது, இவனுக்கு எது கடவுள், இவனுக்கு கடவுள் தேவையில்லை. ஒருத்தர் கையில் நிறைய சாப்பாடும் பணமும் சாப்பாடு இருந்தால் அவங்களுக்கு யார் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, கடவுள் தேட மாட்டாங்க. அதை பிசாசு எதுக்கு வச்சுக்கிறாரு, இடுப்பு உடச்சானா ஆட்டோமேட்டிக் மனம் திரும்புகிறாங்க. அல்லையா? காலை எடுத்தால் எழுத்துக்குன்னா மனம் திரும்புகிறாங்க, கிட்னி பிடுங்கன்னா மனம் திரும்புகிறாங்க. ஒரு சாத்தான கையில் ஏன் வச்சுட்டு போய்க்கிறார் வேறு ஆவியை? 1000 சாட்சிக்கு அது இருக்காது. உபத்திர காலத்துக்கு ஃபுல்லாக வேலை செய்வான், மகாபத்திரக்கால் ஃபுல்லாக வேலை செய்வான். ஆனால் கிருமின் காலத்தில் அந்த ஆவி மட்டும் எதுக்கு விட்டார்னா, நம்ம மனம் திரும்பி என்ன பண்ணுறோம், ஜபத்தை அதிகப்படுத்துறதுக்காக, நம்முடைய ஜபத்தின் வல்லமை பெருகுவதற்காக. இன்னும் ஜபம் பெருகணுன்னா நம்மளை யாராவது என்ன பண்ணிக்கணும், அடிக்கடிக்கு டார்ச்சர் பண்ணினே இருந்தால் ஜபம் பெருகிடும். ஊழியக்காரர் எப்பவுமே என்ன பண்ணணும், யாராவது டார்ச்சர் பண்ணினே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணினே இருந்தால், நம்ம சர்ச்சனை ஒரு 4 காரணம் நின்ட்டானா நம்ம ஜபம் எப்படி ஆகும், தூக்கமே வராது, ஆட்டோமேட்டிக் ஜபம் பெருகிடும். அதுக்கு தான் அவங்களாம் வச்சிருக்கிறாரு, நம்ம பலப்படுறதுக்கும் மறுபடியும் அவங்கள மனம் திரும்புறதுக்கும். ஏன்னா அவன் கை வச்சுட்டானா என்ன ஆயிடுது, கர்த்தர் அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவார். ஊழியக்காரை யாராவது திருப்பி பேசினாலையோ அடிச்சிட்டாலையோ கை வச்சாலையோ அவனை விட மாட்டார். அவனை கொண்டு வந்து நம்ம இடத்துல நிற்க வச்சுடுவார், பாபா மகன் அப்படின்னு. அல்லையா? இதை செய்கிறவர் அவர் செய்வார், ஏற்ற நேரத்தில் செய்துறாரு. ஆனால் சாத்தான் இருக்கிறதுனால தான் ஜபம் வல்லமை பெருகுது. புரியுங்கண்ணா? நம்முடைய ஜபத்தை பெருக 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 சாத்தான் முடங்கிடுறான். அதில் தான் சரீரத்தை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தும் போது நம்முடைய ஜின் எல்லாம் என்ன பண்ணுது, அமைதியாக உட்காந்துக்கும். புரியுங்களா? நல்ல ஆத்மா வளர்கிறது, ஊழியம் வளர்கிறது, உன் தேவைகள்லாம் கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், லூக்கா 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பாருங்க, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, ஆனால் தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா! அப்போ நம்ம எப்படி சீசன் தேர்வானா அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். புரியுங்களா? நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கலன்னா யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் 5 ஊழியர்களை வச்சிருக்கிறார். மேய்ப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்கம்மா? 4 ஊழியர்கள் இருக்கிறாங்க. 1 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அப்புறம் சுவிசேஷகர், போதகர். மேய்ப்பருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆண்டு ஒரு நாள் கேட்பார், நீங்கள் ஏன் பயன்படுத்திக்கல, இப்போ நான் வந்து போகிறேன், ஏன் பயன்படுத்திக்கலாம் ஆண்டுக்கான கணக்கு கேட்பார். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். இந்த 4 ஊழியர்கள் சும்மா விடக்கூடாது. அல்லேலூயா! ஆனால் ஊழியக்காரர் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் இருக்கிற விசுவாசி நம்பரெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடக்கூடாது. அல்லேலூயா! அவர் எல்லாத்தையும் இட்டுன்னு அவர் போயிடுவார். மேய்ப்பர் உன்னோட மட்டும் தான் கனெக்ஷன் இருக்குது. பையோட எனக்கு கனெக்டனா ஐயோக்கு எனக்கு தான், வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா!
அவருக்கு மேய்ப்பன் ஆடுகள் அவருக்கு சொந்தம். அந்த ஆடுகள் கொண்டு போய் பரலோகத்தை சேர்க்க வேண்டியது அவருடைய கரத்தில் கொடுத்தாச்சு. புரியுங்களா? நான் வந்து அதில் வாங்கி நீ என் பின்னாடியே வா நான் உனக்கு ஊழியம் தரேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. புரியுங்களா? இந்த 4 ஊழியனுடைய வேலை என்னன்னா இந்த மேய்ப்பருக்கு சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கி மேய்ப்பர்கிட்ட ஆடெல்லாம் பிடின்னு போய் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை அங்கே வா நான் உனக்கு சர்ச்சை கட்டி தரேன்றாங்க. அப்படியே இருக்குதுங்க ஐயா. மேய்ப்பர் தான் டாப் லெவல் ஊழியம், உலகத்திலே சிறந்த ஊழியம் மேய்ப்பர்கள். அதனால தான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்குறேன். இன்றைக்கி ஜீவனை கொடுத்து தான் ஊழியம் செய்கிறீங்க. ஒரு ஆத்மா கர்ப்ப வேதனையோடு போகிறீங்க. ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு வரலன்னா வேதனைப்படுவீங்க, கர்ப்ப வேதனைப்படுவீங்க. ஒரு வேதனை மட்டும் இல்லை, கர்ப்ப வேதனை. ஒரு ஆத்மா இன்னொரு சர்ச்சைக்கு உட்காந்துக்கும் போது நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் ஆத்மா உங்களால் தூக்கம் வருமா? அதுக்காக எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ வேதனை, அதுக்காக எவ்வளோ ஜபம், அதுக்காக எத்தனை முறை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ இங்கே அங்கே ஓடினீங்க. அந்த ஒரு ஆத்மா கொண்டு வந்து சர்ச்சையில் சேர்த்து அது உங்களை நடுவி போகும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஊழியம் உடையத்துக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆத்மா என்ன பண்ணுது, அவங்ககிட்ட இருக்கிற ஆத்மா அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு வேதனைப்படுறோம். அதனால் சீசனை உருவாக்கணுன்னா அது எங்கே போகாது. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருந்தோம், உலகம் எங்கே போய் என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர்? சொன்னவர் யார்? இயேசு சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுத்த செய்யாதுன்னா அவர் செய்வார். புரியுங்களா? நம்ம செய்ய போகிறதில்ல சீசரை. அவர் என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுங்க, உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போது செய்வாரா செய்ய மாட்டாரா? சொன்னவர் அவர் செய்வார். நமக்கு ஆண் சொல்லி உள்ளே உட்கார வச்சு நீங்கள் அவங்கள சத்தியத்தில் பழக வைக்கணும், வசனத்தில் பழக வைக்கணும், ஜெபத்தில் பழக வைக்கணும். நல்லா அவர்களை உட்கார வைத்து என்ன செய்யணும், நீங்கள் உட்கார்ந்தா தான் அவங்க உட்காருவாங்க. அதனால தான் அவனை சொல்கிறார், மேய்ப்பு நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு 12 மணி நேரம் ஜெபம்னா 12 மணி நேரம் மேய்ப்பன் அங்கே தான் இருக்கணும். நான் கூட 72 hours ப்ரேயர் நடத்தணும். எல்லா பொருளும் லோடு இறக்கிட்டு தான் நாங்கள் வேலை செய்தோம். அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகல 3 நாள் வரைக்கும். அதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் எங்கள் வீட்டில் யாருக்கும் மரணம் வரக்கூடாது, யாருக்கும் எந்த ஆக்சிடென்ட் வரக்கூடாது, நான் இந்த இடத்த விட்டு ஓடக்கூடாதுன்னு. ஜெபத்தை கேட்குற தேவன். அல்லேலூயா. ஒரு நாள் நான் டெல்லியில் ஐபிசி சர்ச்சில் 24 மணி நேரம் ப்ரேயர். அப்போது ஒரு பயங்கரமான புயல் வந்துச்சு சென்னையில், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த புயல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் எல்லா ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு, எதுவும் எந்த ட்ரெயினும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் விட தண்ணி நிரம்பிடுச்சு. புரியுங்களா? அன்றைக்கி நைட்டு வந்து நான் பீச்சில் ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துன்னுக்கிறேன். அந்த புயலுடைய சவுண்ட் அப்படியே என்ன பண்ணுது, அந்த 2 வீலரில் வரும்போது அசையுது, வண்டியே அசையுது. ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எனக்கு ட்ரெயின் வரும். ஏன்னா நான் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக பாருங்கள், ஆண்டவர் எங்களுக்கு அந்த புயல் வந்து கரெக்டாக நீ 1 மணிக்கு ஸ்டாப் பண்ணார். 6 மணிக்கு கரெக்டாக என்ன பண்ண அந்த வண்டி புறப்படுது டெல்லிக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு நல்லா முழு நிச்சயம் தெரியும், ஆண்டவர் தான் புயலை அமைதி பண்ணுறவர், அவர் தான் வர வைக்கிறது, அவர் தான் எல்லா வேலையும் அவர் தான் செய்கிறாரு. அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம், அவர் ஊழியம் தடைப்படாது. கரெக்டாக கத்துற ஆண்டு பாருங்கள். 6 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ட்ரெயின் ஏறி நாங்கள் டெல்லிக்கு போயிட்டோம். ஊழியம் முடித்தோம். ஊழியம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போக முடியாது டெல்லி டு சென்னை, ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் தண்ணி நின்றுக்குது அப்படின்னாங்க. நாங்கள் போகும்போதே டிக்கெட் கேன்சல் பண்ணோம். ஆனால் அந்த கேன்சல் டிக்கெட் எடுத்துக்கின்னு நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ஒரே ஒரு ஃப்ளைட் தான் சென்னைக்கு போகுது, அதில் போங்க அப்படின்ட்டான். பாருங்கள், கரெக்டாக ஆண்டவர் நம்ம அதே ஃப்ளைட்டில் வர வச்சுட்டார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், நம்ம யாரும் மனுஷனுக்காக செய்யலை. தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம 10 பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 10 பாயிண்ட்டில் மீதி இருக்கிற 9 பாயிண்ட்டு முன்னாடி ஒரு நாள் ஐயா அவர்கள் சொல்லும் போது வந்து என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அந்த பாயிண்டில் எடுக்க போகிறோம். அதனால் ஊழியத்தில் ஜெபத்தின் அளவு நம்ம பெருகணும், வசனங்கள் சத்தியமும் ஜனங்களுக்குள் மந்தைக்குள் பெருகணும், உங்களுடைய துதி ஆராதனை பெருகணும், நடுராத்திரி எழுப்பி ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம கூடி ஜெபம் பண்ணும்போது இந்த திருப்புத்தூர் பட்டணத்தை 3 வருஷத்துக்குள்ளே கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இதை நிலைநிறுத்தி, அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்மகளாம் சபையில் வந்து சேர்க்கக்கூடிய கிருபை செய்வார். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படி கண்களை முடிச்சோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோமப்பா. அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கேட்டோம். அதன்படி நாங்கள் நடக்க வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றி
நாங்கள் நிறைமையான ஒரு அபிஷேக பாத்திரமாய் புறப்பட்டு போக, எங்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை நல்ல சீசனாக, ஜெபிக்கிற சாமக்காரனாக, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற போர் சேவர்களை, நல்ல உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே நல்ல மணவாட்டிகளாகும், நல்ல புத்தியுள்ள கன்னிகைகளாகும், குணசாலி ஸ்திரீகளாகும் நாங்கள் உருவாக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, ஊழுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க, நல்ல பலனை கட்டளிடுங்க, ஓடுவதற்கு காண்டாமிருகத்தை ஒத்த பலனை கட்டளிடுங்க, நல்ல மான்காலைகளை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் இப்போதே இந்த சபையிலே நாங்கள் ஊழியர் கூடிகளை இறங்கி வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்போதே தேவனுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளே இறங்கி வரட்டும், ஒவ்வொரு தெய்வ ஊழியருக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு நிரப்புவீராக, எல்லாருடைய பாத்திர நிரம்பி வடியட்டும். அப்பா, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும்படியாக ஆண்டவரே நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறாப்பா. நித்திய ஆசீர்வதித்தினாலும், சரீர ஆசீர்வதித்தினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வதித்தினாலும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. வசனம் உம்முடையது ஆண்டவரே, ஜெபம் உம்முடையது ஆண்டவரே, நீர் உம்முடைய ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. அதை செய்வதற்கு எங்களுக்கு ஏற்ற தைரியத்தை தாங்க ஆண்டவரே, வாஞ்சை தாருங்க, வைராக்கியத்தை தாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும், எத்தனை விதமான பாடுகள் வந்தாலும் அதை செய்யக்கூடிய பலனை எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அருமையான ஃபாஸ்ட்டுக்காக செபிக்கிறப்பா, பாஸ்டர் தயானந்துக்காக செபிக்கிறேன், அருமையான தாயாருக்காக செபிக்கிறேன். அவருடைய காலில் பட்டிருக்கிற பலவீனங்களை எடுத்து போடுவீராக, புதிய கால்களை உருவாக்குவீராக. ஒரு புதிய காலை உருவாக்கி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நல்ல ஆயுசனுக்கு கூட்டி தருவீராக. தாயாருக்கு நல்ல பலனை கட்டளிடுவீராக, அவங்க பிள்ளைகளுக்கு பலத்தை கட்டளிடுவீராக. அவனுடைய பேர பிள்ளைகள் ஆண்டு சந்ததிய ஊழியர்களை எழும்ப உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களையும் துணைவியாரை ஆசீர்வதிப்பீராக, சபை விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா மந்தைகளும் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க ஆண்டவரை உதவி செய்யும்படி நான் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை காட்டிலும் இனிமேல் செய்யப்போடைய ஊழியங்கள் ஒரு வித்தியாசத்தை எங்கள் சபையிலே உருவாக்கத்தக்க எல்லா வழிவாசலை திறக்கபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் செய்கிற ஊழியம் தானியேல் ஊழியம் நிச்சயமாய் நிறைவேறத்தக்க உதவி செய்வீராக. நெகேமியை போல ஊழியம் செய்யத்தக்க உதவி செய்வீராக. எஸ்தரை போல 72 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல 40 பகல் 40 இரவு கண்ணீரோடு நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரைய சாத்தானை முறியடிக்கத்தக்க, சாத்தானை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பத்தக்க அந்த மாதிரி ஒரு வல்லமையை ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுபடியாக நான் ஜெபிக்கிறப்பா. எல்லா விதமான 9 விதமான அற்புதங்கள், அந்த வரங்கள் ஒவ்வொரு ஊழியருக்குள்ளும் அந்த 9 வரங்களை வேலை செய்யட்டும் ஆண்டவர். எல்லா வரங்களும் வேலை செய்யட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும், அன்னை பாஷை பேசட்டும். ஆண்டவரை குணமாக்கக்கூடிய வல்லமை வரங்களை தருவீராக. நல்ல ஞானத்தை போதிக்கிற வசனங்களை தருவீராக, அறிவை போதிக்கிற வசனங்களை தருவீராக. நீ தந்த ஆண்டவர் ஊழியர்களை வர்த்திக்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் ஊழியர்கள் எழுமணும், இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பத்தக்க எல்லா வழிவாசலை திறக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த ஊழியர்கள் ஒவ்வொரு பேர் பாராக நீர் ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி வந்திருக்கிறாங்க ஆண்டவர், அவங்களால முடிந்த வரைக்கும் அவங்க செய்கிறாங்க ஆண்டவர். இனிமேல் எல்லாம் நீங்களே செய்ய போகிறீர்கள், நீங்களே செய்து முடிக்கப் போகிறீர்கள். நானே செய்வேன், ஊழி என்னுடையது, நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். இனிமேல் நீங்கள் ஊழியக்காரர் அல்ல, எனக்கு சிநேகிதர்கள். அப்படினால் நான் ஒன்று உங்களுக்கு மறைத்து வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லுவேன். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஓட வேண்டும், எப்படி நிறுத்த வேண்டும், எப்படி ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், எல்லா வழிவாசலை நான் திறந்து கொடுப்பேன். உன் மனக்கண்களை நான் திறந்து உனக்கு பிரகாசமாக்க என் முன் கண்களை நான் பிரகாசத்தில் கொண்டு வருவேன் சொல்லியிருக்கிறேன். வசனத்தின்படி எபேசியர் 1:19 நிறைவேற உதவி செய்வீராக. அடியேனை மறைத்து உன்னுடைய நாமம் மையப்படுறதுக்காக நன்றி அப்பா. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. 2 பிள்ளைகளை இழந்தாலும் அந்த 2 பிள்ளைகளும் பரலோகத்தில் இப்போது இருக்கிறார்கள். இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படியாவது உருவாக்க வேண்டும். மேய்ப்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஊழியம் செய்து உங்களுடைய ராயத்தை கட்டி எடுப்ப எங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமம் நேர்மையாக பரிசுத்தமாக செய்து முடிக்க எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பேசினே நாங்கள் கேட்டோம்.
உம்முடைய நாம மகிமைப்படணும். முற்றிலும் எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கரங்களை தட்டி நாம் தேவனத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.